ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிவா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஃபஸ்ட்டு லெசன் தான், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதில் எது வரைக்கும் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த லெசன்ஸ் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா செட்டை பேஸ் பண்ணது. ஸோ செட்னா என்ன? ஸோ செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இது செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லலை, செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ்னு. கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னால் அது என்ன மாதிரி கலெக்ஷனாக வேணால் இருக்கலாம். அது என்ன வெல் டிஃபைன்ட்? ஸோ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் அப்படின்னா, வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா பர்சன் டு பர்சன் வேரி ஆகக்கூடாது. எக்ஸாம்பிள், ஸோ இப்போது கலெக்ஷன் ஆஃப் குட் புக்ஸ் என்ன லைப்ரரின்னு வச்சுக்கலாம். ஓகே, இது செட்டா? இது வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்டா? இது பர்சன் டு பர்சன் மாறுமா இல்லையான்னு பார்க்கலாமா? ஸோ பர்சன் 1 இவருக்கு மேக்ஸ் தான் பிடிக்கும், பர்சன் 2 இவருக்கு தமிழ் பிடிக்கும், பர்சன் 3 இவருக்கு இங்கிலீஷ் பிடிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பர்சன் 1க்கு எது ரிலேட்டடான புக்ஸ்லாம் பிடிக்கணும்? மேக்ஸ் ரிலேட்டடான புக்ஸ் தான் பிடிக்கும். ஸோ அவர் எதை குட் புக் சொல்லுவார்? மேக்ஸ் புக்கை தான் இவர் குட் புக்குன்னு சொல்லுவார். பர்சன் 2க்கு என்ன புக் பிடிக்கும்? தமிழ் புக். அதை தான் அவர் என்ன புக் சொல்லுவார்? குட் புக் சொல்லுவார். பர்சன் 3க்கு இங்கிலீஷ் புக் பிடிக்கும், இங்கிலீஷ் பிடிக்கும். ஸோ இங்கிலீஷ் புக்கை தான் குட் புக் சொல்லுவார். ஸோ இந்த குட் புக் என்ன லைப்ரரி பர்சன் 1க்கும் பர்சன் 2க்கும் பர்சன் 3க்கும் வேறு வேறு. ஸோ அப்போது கலெக்ஷன் ஆஃப் அ குட் புக் இன் அ லைப்ரரி வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்னா யார் போய் பார்த்தாலும் அது ஒரே செட்டாக தான் இருக்கும். சரி, இது எப்படி வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்டாக மாற்றலான்னா, இதே எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்க போகிறேன். கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் என்ன லைப்ரரி. ஸோ இப்போது ஒரு லைப்ரரியில் எவ்வளோ புக்ஸ்? ஒரு 100 புக்ஸ் இருக்குதுன்னு ஒரு ஆவரேஜாக வச்சுக்கலாம். ஸோ P1 போய் கேட்டு எத்தனை புக்ஸ் இருக்குதுன்னு கேட்டாலும் எத்தனை சொல்லுவாங்க? 100 தான் சொல்லுவாங்க. இதே இது P2 போய் எத்தனை புக்ஸ் இருக்குதுன்னு கேட்டாலும் எத்தனை தான் சொல்லுவாங்க? 100 தான் சொல்லுவாங்க. P3 P4ன்னு இன்னைக்கு எத்தனை பர்சன்ஸ் கேட்டாலும் அவங்களுக்கு என்ன தான் சொல்லுவாங்க? இந்த லைப்ரரியில் எத்தனை புக்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் 100 புக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த 100 புக்ஸ் பர்சன் டு பர்சன் வேரி ஆகலை. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ். இந்த மாதிரி பர்சன் டு பர்சன் வேரி ஆகாத நல்லா தெளிவாக டிஃபைன் பண்ணப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸோட கலெக்ஷன் தான் என்னென்னா செட். ஓகேவா? ஓகே, இப்போது ஆர்டர்டு பேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டர்டு பேர்ஸ்னால் என்ன? அது எதை டினோட் பண்ணணும்? ஆர்டர்டு பேர்ஸ்னால் ஒரு ப்ராக்கெட்குள்ளே 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கம்மாவால் செப்பரேட் பண்ணி எழுதியிருக்காது. ஓகே, ஸோ இதில் ஒரு திங் ஒரு செட்லேருந்து, ஒரு செகண்ட் திங் இன்னொரு செட்லேருந்து வந்திருக்கணும். ஃபைன். சரி, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா எதையோ ஒன்று இண்டிகேட் பண்ணணும். ஓகே, ஒரு வேளை ஃபஸ்ட் ஒன் இன்புட்டாக இருக்கலாம், இல்லை செகண்ட் ஒன் அவுட்புட்டாக இருக்கலாம், இல்லை 2 பேரும் சேர்ந்து ஒரு லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணலாம். இன்னும் தெளிவாக பார்த்தோன்னா நம்ம கிராஃபோட கோஆர்டினேட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? 2, 3 அந்த மாதிரி. ஸோ ஒருத்தர் எக்ஸையும் ஒருத்தர் ஒய்யையும் இண்டிகேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு எலமெண்ட், அதாவது ஒரு ப்ராக்கெட்குள்ளே ஒரு எலமெண்ட் செப்பரேட்டட் பை அ கம்மா அனதர் எலமெண்ட்டுன்னு இருந்துச்சுன்னா இது ஒரு ஆர்டர்டு பேர். ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? இப்போது நம்ம ஒரு தேட்டருக்கு போகிறோன்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே ஏலேருந்து டி வர வர காலம்ஸ் இருக்குது, 1லேருந்து 5 வர ரோஸ் இருக்குது. ஸோ ரோஸ் எத்தனை இருக்காங்க? ரோஸ்னு ஒரு செட் இருக்குது, 6 ரோஸ் செட் தான் ரோஸை டிஃபைன் பண்ணுது. 1 2 3 4 and 5. ஸோ 5 ரோஸ் இருக்காங்க. காலம்ஸ் A B C D and E 5 காலம்ஸ் இருக்காங்க.
ஸோ இப்போது என்னோடய வேலை என்னென்னா யாரோ ஒரு பர்டிகுலர் பிளேஸை நான் டிஃபைன் பண்ணணும். இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இப்போ நான் சர்க்கிள் பண்ணுறேன் இல்லையா, இவங்கள நான் டிஃபைன் பண்ணணுன்னா என்ன பண்ணுவேன், எப்படி சொல்லலாம், சீன்ற காலத்தில், அதாவது சீன்ற காலத்தில் தேர்ட் ரோவில் இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்கள பாருங்கள், என்ன காலத்தில் இருக்காங்க, சி காலத்தில் இருக்காங்க. எத்தனாவது ரோவில் இருக்காங்க, தேர்ட் ரோவில் இருக்காங்க. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த ஆர்டர்டு பேர் வந்து ஒரு பிளேஸ், அதாவது ஒரு லொக்கேஷனை வந்து நமக்கு கொடுக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து ஆர்னு ஒரு செட் எடுத்திருக்கோம், சின்னு ஒரு செட் எடுத்திருக்கோம். ஆர்ன்றது ரோவையும் சின்றது வந்து காலமையும் குறிக்குது. ஸோ இந்த மாதிரி மொத்தம் எத்தனை எழுதலாம் ஆர்டர் பேர்ஸ், மொத்தம் எத்தனை சீட் இருக்கோ அத்தனை எழுதலாம் இல்லையா? எத்தனை இருக்குது, மொத்தம் 25 சீட்ஸ் இருக்குது. ஸோ 25 ஆர்டர் பேர்ஸ் எழுதலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஆர்டர் பேர்ஸ், இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ இந்த திங், ஸோ இது என்ன ரோவில் இருக்குது, ஃபஸ்ட் ரோவில் இருக்குது. என்ன காலமில் இருக்குது, ஈன்ற காலமில் இருக்குது. ஸோ நம்ம ஈன்ற காலத்தில் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்குது அப்படி சொல்லி எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் D5ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் எங்கே போவீங்க, ஓகே டீன்ற காலத்தில் ரோ நம்பர் 5, 1 2 3 4 5, 5th ரோ. ஸோ இந்த பிளேஸ்க்கு போவீங்க. ஸோ இப்போ ஆர்டர்டு பேர் எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட்டு போயிடலாமா? ஸோ இப்போ எத்தனை சீட்ஸ் இங்கே இருக்குன்னு பார்த்தோம், 25 சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போது இந்த 25 சீட்ஸுக்குமே இந்த மாதிரி ஆர்டர்டு பேரில் எழுத முடியும்ல, நம்மளால் முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த 25 சீட்ஸையும் நம்ம கவர் பண்ணோன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ். ஓகே ஓகே, அதை நான் பார்த்தலாமா? ஸோ இதில் என்னென்னு இருக்குது, காலம்னு ஒரு செட் எடுத்தோம், அதோட எலிமெண்ட்ஸ் யார் யார், A B C D and E. அதே மாதிரி ரோன்னு ஒரு செட் எடுத்தோம், அதோட எலிமெண்ட்ஸ் யார், 1 2 3 4 and 5. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன சொன்னோம், எவ்வளவு பாசிபிலிட்டி ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது. ஸோ இங்கே மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்குது, 25 சீட்ஸ் இருக்குது. ஸோ அப்போது எத்தனை பேர்ஸ் நம்ம எழுதலாம், இந்த 25 பேர்ஸ் ஆர்டர் பேர்ஸையும் நான் எழுதிட்டேன்னா அதுதான் என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ். பார்க்கலாமா? ஸோ என்னென்ன எழுத முடியும், A,1 A,1லேருந்து இன்னொரு தடவை எழுதலாமா? ஸோ A,1 A,2, ஸோ ஒவ்வொரு பேரையும் கமாவால் செப்பரேட் பண்ணலாம். A,3 A,4 and A,5. Okay? Second thing, similarly, column B,1 B,2 B,3 B,4 B,5. And for column C,1 C,2, it's a comma, right? C,3 C,4 C,5. And now D,1 D,2 D,3 D,4 and D,5. Finally E,1 E,2 E,3 E,4 and E,5. ஸோ இப்போது நம்ம இங்கே இருக்க எல்லா சீட்ஸுக்குமே அதோட பாசிபிள் ஆர்டர்டு பேர்ஸ் நம்ம எழுதிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் இங்கேருந்து இங்கே ஃபுல்லாகவே போடலாமா? ஸோ இங்கேருந்து இங்கே வர, ஸோ இந்த கம்ப்ளீட் செட் என்னென்ன ஆர்டர் பேர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும், என்னென்ன ஆர்டர் பேர்ஸ் பாசிபிளோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போ எழுதிட்டோம். இந்த கம்ப்ளீட் செட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா
கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே யார் யார் எடுத்திருக்கோம்? சின்னு ஒரு செட், ஆர்னு ஒரு செட். இதில் எந்த செட்டோட காலம்ஸை எந்த செட்டோட எலிமெண்ட்ஸை ஃபஸ்ட் எழுதியிருக்கோம்? காலமை தான் ஃபஸ்ட் எழுதியிருக்கோம். ஸோ அதை இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா C cross R. ஓகேவா? ஸோ இப்போது இது கிளியர் டெஃபினிஷனாக பார்த்துலாமா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் இஃப் A and B are two non-empty sets. ஸோ ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது, ரெண்டுமே நான் எம்டி செட்ஸ். ஓகேவா? ஸோ தென் தி செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ். என்னென்ன ஆர்டர்டு பேர்ஸ் இருக்கோ எல்லாத்தோட பாசிபிள், அது எல்லா பாசிபிள் செட்டோட செட்டு. ஓகேவா? ஸோ என்னென்ன ஆர்டர் பேர்ஸ் இருக்கோ அது எல்லாமே கண்டெய்னான ஒரு செட்டு தான் என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B. ஸோ அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா A cross B. ஓகேவா? ஸோ இதில் எப்படி இருக்கும் அந்த எலிமெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு ஏன்ற செட் இருக்கிறதுனால சொல்லிட்டாங்க small a belongs to set A and small b belongs to set B. ஸோ அப்போது கேபிட்டல் ஏன்ற செட்டில் யார் இருக்கா? ஸ்மால் ஏ. அண்ட் கேபிட்டல் பின்ற செட்டில் யார் இருக்கா? ஸ்மால் பி. ஸோ இது ஆர்டர்டு பேர்ஸ். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும்? ஏல பிலாங் பண்ணது எல்லாமே அண்ட் பியில் பிலாங் பண்ணது எல்லாமே. ஓகே ஓகே. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது இந்த ரெண்டு செட்டில் ஒரு செட் நல்லா இருக்குன்னா அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் என்னவாக தான் இருக்கும்? நல் செட்டாக தான் இருக்கும். சரி, இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை எப்படி மேம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். ஸோ இதில் என்ன போட்டிருக்கு? ப்ராடக்ட்னு போட்டிருக்கு. ப்ராடக்ட்னா என்ன? மல்டிப்ளிகேஷன் அதானே? ஸோ சிம்பிளி ஒரு ரெண்டு செட்டோட மல்டிப்ளிகேஷன் தான் யார் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் யோசித்து பாருங்களேன், ஈயையும் 4ஐயும் உங்களால் மல்டிப்ளை பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இதில் என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே ஜஸ்ட் கம்மாவால் செப்பரேட் பண்ணி எழுத நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது போகலாமா? ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன நோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது A cross Bன்னு ஒரு செட் எடுத்துருக்கோம், அதாவது ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஏன்றது ஒரு நான் எம்டி செட், பின்றது இன்னொரு நான் எம்டி செட். ஸோ இப்போது A cross Bன்னு எடுத்து அதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுகிறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் A, Bன்னு எழுதுகிறோன்னு வச்சுக்கோம். ஓகே, ஸோ இந்த A அதாவது A cross B is a set of all possible ordered pairs between elements of A and B such that the first coordinate in an element A is an element of A and the second coordinate is an element of B. See, இப்போது A cross B எடுத்துட்டோம். அதில் நம்ம வந்து எடுத்துருக்கோம் எல்லா பாசிபிள் ஆர்டர்டு பேர்ஸையும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக யார் இருக்கா? எந்த செட் இருக்கா? ஏ. அப்போது இந்த செட்டில் உள்ள இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் உள்ள எல்லா எலிமெண்ட்டோட ஃபஸ்ட்டும் யாராக தான் இருப்பாங்க அப்படின்னா ஏயோட எலிமெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. சிமிலர்லி இப்போது பி கிராஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்ற செட்டில் ஏ மட்டும் இருக்கதாகவும் பின்ற செட்டில் பி மட்டும் இருக்கதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன இருக்கும்? ஏ கிராஸ் பின்றது தான் ஒரு கார்ட்டீசியன் பேர், அதில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதில் ஏ, பி மட்டும்தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா? ஏ. அப்போது இதில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் யாரோட தான் இருப்பாங்க? ஏயோடதாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி பி கிராஸ் ஏ. ஸோ பி கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு யாரோடது வரணும்? பியோடது. செகண்ட் யாரோடது வரணும்? ஏயோடது. ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு எலிமெண்ட் யார்? பி. ஃபஸ்ட்டு செட் யார்? பி. அப்போது ஃபஸ்ட்டு எலிமெண்ட் யாரோட தான் இருக்கணும்? பியோட தான் இருக்கணும். செகண்ட் செட் யார்? ஏ. அப்போ செகண்ட் எலிமெண்ட் யாரோட தான் இருக்கணும்? ஏயோட தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாருக்கும் கிளியர் தானே? அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன் ஜென்ரல் A, B is not equals to B, A. ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது. எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா இப்போது A ஈக்குவல்ஸ் பின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் சொல்லிக்கலாம்
ஏ கமா பி ஈக்குவல்ஸ் பி கமா ஏ அப்படி சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு நேம் இருக்குது. அது என்ன அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம அடுத்த ஒரு சின்ன சம்முக்கு போகலாம். ஸோ இப்போது நம்மக்கிட்ட வந்து 2 செட் கொடுத்துட்டாங்க. லெட் A ஈக்குவல்ஸ் 1 2 3 அண்ட் B ஈக்குவல்ஸ் A கமா B. ரைட் A cross B அண்ட் B cross A. ஓகேவா? நம்மக்கிட்ட ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா A cross Bயும் B cross Aயும் கண்டுபிடிக்க போகிறோம். பண்ணலாமா? ஓகே. சொல்யூஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு A cross B. ஸோ A cross Bனா ஃபஸ்ட்டு என்ன செட்டோட எலிமெண்ட்ஸ் வரணும்? ஏன்ற செட்டோட எலிமெண்ட்ஸ் வரணும். ஸோ 1. ஸோ இதுதான் ஏன்ற செட். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து 1 எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 1. இங்கே யார் இருக்கா? பியில் ஏ அண்ட் பி இருக்காங்க. ஸோ 1 கமா ஏ கமா 1 கமா பி. சிமிலர்லி அடுத்து யார் எலிமெண்ட்? 2. ஸோ அடுத்து பியில் இருக்கவங்க 2 பேர் கூடயும் சேர்த்து எழுத போகிறோம். 2 கமா ஏ 2 கமா பி. அடுத்து யார் இருக்கா? 3. ஸோ பியில் யார் இருக்கா? ஏ கமா பி. ஸோ 3 கமா ஏ கமா 3 கமா பி. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பின்ற செட்டு. ஸோ இப்போது பி கிராஸ் ஏன்ற கார்ட்டீசியன் பார்க்கலாமா? ஸோ இங்கே யார் ஃபஸ்ட்டு வந்திருக்கா? பின்ற செட் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ அப்போது பி கிராஸ் ஏல ஃபஸ்ட்டு யாரோட எலிமெண்ட்ஸ் வரணும்? பியோட எலிமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எலிமெண்ட் எடுத்திருக்கேன்? ஏ. ஸோ ஏ கிராஸ் இங்கே என்னென்ன இருக்காங்க? 1 2 3 1 and A cross 2 and A cross 3. முடிஞ்சா? அடுத்த எலிமெண்ட் யார் இருக்கா? பி. ஸோ பியை ஏ கூட எழுதணும். அகெயின் பி கிராஸ் 1 பி கிராஸ் 2 பி கிராஸ் 3. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி எழுதணும்னு ஒரு தடவை பார்த்துடலாமா? ஸோ இப்போது ஏ கிராஸ் பின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஏ கிராஸ் பின்னா என்ன பண்ணணுன்னா ஏல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பியில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணி எழுதணும். ஸோ இது எப்படி ஈஸியாக எழுதலான்னா ஏ கிராஸ் பின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏல உள்ள ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பியில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் சேர்த்து எழுதணும். ஸோ இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் யார்? 1. ஸோ நான் 1 எடுத்திருக்கேன். பியில் யார் யார் இருக்கா? ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ 1 கமா ஏ 1 கமா பி. அடுத்து 2 இருக்காங்க. பியில் யார் யார் இருக்கா? ஏ கமா பி. ஸோ 2 கமா ஏ 2 கமா பி. ஏல யார் இருக்கா? 3. பியில் ஏ கமா பி. ஸோ 3 கமா ஏ 3 கமா பி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு என்ன செட் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட எலிமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதணும். செகண்ட் உள்ள செட் கூட எல்லா எலிமெண்ட் கூடயும் அதை பேர் பண்ணியிருக்கணும். நான் வந்து 1 கமா ஏ எழுதிட்டு அப்படியே போயிடல. இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் ஏரோட தான் 1 எழுதியாச்சு. இதில் பியிலேருந்து ஒரு எலிமெண்ட் எழுதிட்டு அப்படியே நம்ம போகல. பியில் உள்ள 2 எலிமெண்ட்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ தட் நம்ம 1 கமா ஏ எழுதியிருக்கோம் 1 கமா பி எழுதியிருக்கோம். அதே மாதிரி தான் 2 கமா ஏ 2 கமா பி 3 கமா ஏ 3 கமா பி. ஓகே. அதே மாதிரி தான் பி கமா ஏலையும் பியோட ஃபஸ்ட் ஸோ பி தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு செட். ஸோ பியோட ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் நம்ம ஏ பேர் பண்ணணும். ஸோ பியோட ஃபஸ்ட் எலிமெண்ட் யார்? ஏ. ஸோ நான் ஏ கூட ஏயோட ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நான் பேர் பண்ண போகிறேன். ஸோ ஏ கமா 1 ஏ கமா 2 ஏ கமா 3. முடிஞ்சா? அடுத்து பியோட செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். அது யார் கூடலாம் பேர் பண்ணணும்? 1 2 3 3 பேர் கூடயும் பேர் பண்ணணும். ஸோ பி கமா 1 பி கமா 2 பி கமா 3 இப்படி தான் எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேர் பண்ணுறப்போ 2 செட்டோட எந்த எலிமெண்ட்ஸையும் விடாமல் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ பார்த்தோம். ஸோ ரெண்டையும் கிராஃபில் பிளாட் பண்ணலாமா? ஸோ இது ஏ கிராஸ் பி, இது வந்து பி கிராஸ் ஏ. ஓகேவா? ஸோ ஏ கிராஸ் பி எடுத்தப்போ ஏவை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் பிஏ ஒய் ஆக்சிஸ்லேயும் போட்டோம். அண்ட் பி கிராஸ் ஏ எடுத்தப்போ பிஏ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஏ ஒய் ஆக்சிஸ்லேயும் போடுவோம். ஸோ ரெண்டு வந்து ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம் அப்படின்னா ஏ கிராஸ் பி எல்லா நேரங்களிலும் பி கிராஸ் ஏவுக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ நம்ம டேரெக்டாக என்ன எழுதிடலாம்னா ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல்ஸ் பி கிராஸ் ஏ அப்படி சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு சின்ன நோட் பார்த்துட்டு வந்துடலாமா?
A cross B always not equals to B cross A. ஓகேவா? ஆனால் என்ன அப்படின்னா number of A cross B is equals to number of B cross A. ஸோ இப்போது A cross Bன்னு ஒரு கார்ட்டீஷன் இருக்குது அப்படின்னா அது B cross Aன்ற கார்ட்டீஷனுக்கு எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது. ஆனால் என்ன அப்படின்னா இதில் உள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் இதில் உள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ n of A cross B is always equals to n of B cross A. அது ஏன் அப்படின்னா n of A cross B அதாவது எந்த ஒரு செட்டோட கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்ஸோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸோட ஃபார்முலா என்னென்னா அந்த ரெண்டு செட்ஸில் எவ்வளோ நம்பர் இருக்கோ அதோட ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இது சேமாக இருக்கும். ஓகேவா? இப்போது n ஆஃப் ஏல வந்து ஏன்ற செட்டில் வந்து P எலிமெண்ட்ஸ் இருக்குது, n ஆஃப் B அதாவது Bன்ற செட்டில் வந்து Q எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A cross B என்னவா இருக்கும்? இப்போது n ஆஃப் A cross B எவ்வளோ இருக்கும்? n ஆஃப் A மல்டிப்ளைட் பை n ஆஃப் B. ஸோ n ஆஃப் A யார்? P மல்டிப்ளைட் பை n ஆஃப் B யார்? Q. ஓகேவா? ஓகே. ஸோ அப்படியே n ஆஃப் B cross Aக்கு பார்ப்போமா? ஸோ n ஆஃப் B cross A அதுக்கு ஃபார்முலா என்ன? n ஆஃப் B மல்டிப்ளைட் பை n ஆஃப் A. n ஆஃப் B யார்? Q. n ஆஃப் A யார்? P. ஸோ இப்போ பாருங்கள், n ஆஃப் A cross B is equals n ஆஃப் B cross A. ஓகேவா? ஓகே. ஸோ எப்போவுமே A cross B not equals B cross A, but n of A cross B n of A cross B always equals to n of B cross A. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். A cross B not equals B cross A, but n of A cross B equals n of B cross A. ஸோ ரெண்டு செட்டோட கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா A cross Bயும் B cross Aவும் ஈக்குவலாக இருக்காது. ஆனால் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். n ஆஃப் A cross B ஈக்குவல்ஸ் n ஆஃப் B cross A. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இமேஜின் இந்த ரெண்டு செட்ஸில் ஒரு செட் ஏதோ ஒரு செட் நல் செட்டாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா அதோட கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் நல்லாயிடும். ஸோ இப்போ A cross Bன்னு ரெண்டு செட் இருக்குது. எய்தர் A நல் செட்டாக இருந்தாலும் சரி, B நல் செட்டாக இருந்தாலும் சரி, A cross B வந்து நல் செட் ஆகிடும். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இப்போது ஒரு குட்டி ப்ராக்ரஸ் செக் பண்ணிடலாம். ஃபார் எனி டூ நான் எம்டி செட்ஸ் A B, நம்மக்கிட்ட A Bன்னு ரெண்டு நான் எம்டி செட் இருக்குது. ஸோ A cross B எப்படி சொல்லுவோம்? ஸோ A cross B is called Cartesian product. ஓகேவா? ஸோ A cross B is called Cartesian product. Fine? ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாமா? If n of A equals 20 and n of A cross B equals 20 and n of A equals 5, then n of B is, ஸோ நம்மக்கிட்ட என்ன கொடுத்துட்டாங்கன்னா n of A cross B இருக்குது. ஸோ அதை எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 20 சொல்லிட்டாங்க. அண்ட் அகெயின் n of A கொடுத்துட்டாங்க. n of A எவ்வளோனா 5. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா n of B தான் கண்டுபிடிக்கணும். சி நமக்கு என்ன தெரியும்? n of A cross B equals n of A multiplied by n of B. ஓகேவா? ஸோ n of A cross Bக்கு பதிலாக நான் 20 போட்டுக்கிறேன். n of Aக்கு பதிலாக நான் 5 போட்டுக்கிறேன். n of B வந்து அப்படியே இருக்கும். ஸோ நான் இது இந்த 5 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ 20 divided by 5 equals n of B. So 1 5s are 5, 4 5s are 20. So n of B equals 4. ஓகேவா? ஓகே. ஸோ n of B is 4. ஓகே. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? if minus a, 1 and minus 1, 1. ஸோ ஏன்றது மைனஸ் ஏ 1, 1ன்னு ஒரு செட்டு, பீன்றது -1, 1ன்னு இன்னொரு செட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளை வந்து ஜாமெண்ட்ரிக்கலி டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் A cross B பண்ணலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு A cross B நமக்கு தெரியணும்.
ஏன்றது -1, சிமிலர்லி பீன்றதும் -1, ஸோ A cross B எழுதிடலாமா? ஸோ A cross B ஈக்குவல்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னு இருக்கிறதுனால ஏயோட எலிமெண்ட் தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் -1ன்ற எலிமெண்ட், ஸோ -1, பியோட எலிமெண்ட்ஸ், பியில் -1, 1ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஸோ -1, ஓகேவா? அடுத்து பீன்ற செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்க போகிறோம். 1ன்ற எலிமெண்ட், பியில் -1 இருக்குது, அகெயின் பியில் 1 இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 4 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? ஜாமெண்ட்ரிக்கலி ரெப்ரசன்ட் பண்ணணும். கடகடன்னு ஒரு கிராஃபை போடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கிறேன் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்னென்ன இருக்குது? -1, 1 அந்த 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸில் இதை 1 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது -1, இது ஒய்யோட -1, இது ஒய்யோட 1. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கார்ட்டீசியன் பேராக நம்ம பாயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கா? -1, 1. ஸோ இது -1, 1. அகெயின் யார் இருக்கா? -1, +1. ஸோ -1, +1 அண்ட் 1, -1, 1, +1. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது இது ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஸ்கொயர் ஷேப்பை நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸையும் நம்ம எழுதிடலாம். இது என்னது? 1, 1. ஸோ இது 1, -1. ஸோ -1, -1, -1, 1. ஓகே, ஸோ இதுதான் இந்த தேர்ட் கொஷினோட ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸோ நம்மக்கிட்ட என்ன கொடுத்தாங்க? 2 செட் கொடுத்தாங்க. அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸை ஒரு கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ண சொன்னாங்க. ஓகேவா? ஓகே, என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஏ அண்ட் பின்னு லைன் செக்மெண்ட் இருக்குது, அதோட இன்டர்வல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ ஈக்குவல்ஸ் -4, 3 அண்ட் பி ஈக்குவல்ஸ் -2, 3. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெப்ரசன்ட் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B தான் கண்டுபிடிக்கணும். பண்ணலாமா? ஸோ ஏல ஃபஸ்ட் எலிமெண்ட் யார்? -4. ஸோ இவங்கள அடுத்த பியோட எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணணும். ஸோ -4, -2, -4, 3. சிமிலர்லி ஏயோட செகண்ட் எலிமெண்ட் யார்? 3. இவங்கள பி கூட பேர் பண்ணணும். ஸோ 3, -2 அண்ட் 3, 3. ஸோ இதுதான் யாருன்னு அப்படின்னா A cross B. ஸோ இங்கே எழுதிடலாமா? ஸோ A cross B ஈக்குவல்ஸ் -4, -2, -4, 3, -2, 3 அண்ட் 3, 3. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ப்ராக்ரஸ் செக். ஸோ இப்போது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மூவ் ஆன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1 தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இஃப் A ஈக்குவல்ஸ் 1, 3, 5 அண்ட் B ஈக்குவல்ஸ் 2, 3, then find A cross B and B cross A and is A cross B equals B cross A, if not why. And third thing என்னன்னா, show that n of A cross B equals n of B cross A equals n of A cross n of B. ஓகேவா? ஸோ இந்த செட்டில் இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 செட்டு கொடுத்துருக்காங்க ஏபின்னு. ஓகேவா? ஸோ இந்த 2 செட் கொடுத்துட்டு நம்மளை A cross பியும் B cross ஏயும் ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஈக்குவலா இல்லைன்னா ஏன் ஈக்குவல் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன திங் கொடுத்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. n of A cross B, n of B cross A, அப்புறம் n of A multiplied by n of B. இது 3 ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்று என்ன பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம இனிஷியலாக என்ன எழுத போகிறோம்னா என்னென்ன செட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு செட் என்ன? 1, 3, 5. ஸோ ஏன்னு ஒரு செட். செகண்டாக ஒரு செட் இருக்குது, அது என்னது? 2, 3ன்னு ஒரு செட். ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். என்னது? A cross B அண்ட் B cross Aவை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு A cross B. இங்கே ஃபஸ்ட்டு என்ன செட் இருக்குது? ஏன்ற செட். ஸோ அப்போது
ஏன்ற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை தான் பி கூட ஒன்றுனா பேர் பண்ணணும். பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கா? 1. ஸோ 1 பியில் உள்ள 2 எலமெண்ட்ஸ் கூடயும் பேர் பண்ணோம். ஸோ யார் யார்? 2 இருக்காங்க. அப்புறம் யார் இருக்கா? 3 இருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? ஏயோட ஃபஸ்ட் எலமெண்ட்டை பி கூட பேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏயோட செகண்ட் எலமெண்ட் யார்? 3. ஸோ 3யை பியோட 2 எலமெண்ட் கூட எழுதணும். ஸோ 2 அண்ட் 3, 3. ஓகேவா? அதே மாதிரி 5வை பியோட 2 எலமெண்ட் கூட எழுதணும். 5, 2 அண்ட் 5, 3. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இது முடிஞ்சு. அடுத்து யார் எழுதணும்? பி கிராஸ் ஏ. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு யார் இருக்கா? பி தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்? பியோட எலமெண்ட்ஸை தான் ஏல உள்ள எலமெண்ட்ஸ் கூட பேர் பண்ண போகிறோம். ஸோ பியோட ஃபஸ்ட் எலமெண்ட் யார்? 2. ஸோ 2, ஏல யார் யார் இருக்கா? 1, 3, 5ன்னு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2, 1, 2, 3 அண்ட் 2, 5 முடிஞ்சா? பியில் அடுத்த எலமெண்ட் யார்? 3. ஸோ இப்போ 3யை ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் பேர் பண்ண போகிறோம். ஏல யார் யார் இருக்கா? 1, 3, 5. ஸோ 3, 1, 3, 5 அண்ட் 3, 3. ஸோ 1, 3, 5 3 பேர் கூடயும் பேர் பண்ணியாச்சு. ஃபைனா? ஃபைன். ஸோ இப்போது ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் திங் இஸ் A cross B equals B cross A. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. ஏன்னு பார்க்கலாமா? நோ. A cross B is not equals to B cross A. Because இதில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சி இங்கே யார் இருக்கா? 1, 2. இங்கே யார் இருக்கா? 2, 1. ஸோ 1, 2 is not equals to 2, 1. சரி, செகண்ட் எலமெண்ட் பார்த்தா இங்கே 2, 3 இருக்குது. இங்கே 3, 2 இருக்குது. ஸோ 2, 3 is not equals to 3, 2. ஸோ இந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம கம்பேர் பண்ணால் ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ தேர்ட் போகலாமா? ஸோ தேர்டில் என்ன சொல்லியிருக்காங்க? இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போது ஏ கிராஸ் பியோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன? என் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு. சி நமக்கு ஆல்ரெடி ஏ கிராஸ் பி தெரியும். அதை டேரெக்டாக எண்ணிடலாமா? 1, 2, 3, 4, 5, 6. n of a cross b எவ்வளோ இருக்குது? 6. ஸோ n of b cross a. போய் கவுண்ட் பண்ணலாமா? b cross a 1, 2, 3, 4, 5, 6. இவங்களும் 6 தான் இருக்காங்க. அப்போது n of a யார்? ஸோ செட் ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்காங்க? 1, 2, 3 எலமெண்ட்ஸ். ஸோ n of a வந்து 3 அண்ட் n of b. பீன்ற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருந்தாங்க? பியில் வந்து 1, 2 எலமெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா n of a multiplied by n of b. ஸோ அப்போ n of a எவ்வளோ? 3. n of b எவ்வளோ? 2. ஸோ 3 2s are 6. சி இங்கே பாருங்கள், n of a cross bயும் 6 தான், n of b cross aவும் 6 தான். n of a cross n of a multiplied by n of b அவங்களே எவ்வளோ? 6 தான். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? ஸோ இது மூணையும் வச்சு n of a cross b equals n of b cross a equals ஸோ n of a cross n of b ஓகேவா? this again equals 6. ஸோ இது வந்து டேரெக்டாக இதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ n of a cross b equals n of b cross a equals n of a multiplied by n of b. ஓகேவா?
ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த சம் அவ்வளோதான். அடுத்த சம்முக்கு போகலாமா? ஸோ அடுத்த சம் ரொம்பவும் ஈஸி. நம்மக்கிட்ட என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏ கிராஸ் பின்னு ஒரு கார்டீஷியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதுலேருந்து ஏயும் பியையும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணலாமா? we will start with solution. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி ஈக்குவல்ஸ் 3,2 3,4 5,2 5,4. ஓகேவா? நம்மக்கிட்ட ஒரு கார்டீஷியன் ப்ராடக்டை கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து அந்த ரெண்டு செட்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த கார்டீஷியன் ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு ஏ இருக்காங்களா பி இருக்காங்களா? ஸோ இது வந்து ஏ கிராஸ் பி தான். ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கா? ஏ. ஸோ ஏ ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால உள்ள எலிமெண்ட்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்லாம் யார் எந்த செட்லேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னா ஏன்ற செட்லேருந்து வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இருக்க எல்லா ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டும் யார்? ஏன்ற செட்லேருந்து வந்தவங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா? 3, ஸோ இங்கேயும் 3 தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு தடவை எழுதிட்டோம். ஸோ அடுத்து யார் இருக்கா? 5. ஸோ அடுத்த ப்ராடக்டில் 5 தான் இருக்குது. ஸோ 5 தான். ஸோ அவ்வளோதான். வேறு ப்ராடக்ட்குள்ளே வேறு டேர்ம்ஸ் இல்லை. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே செகண்டாக யார் இருக்கா? பி இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த கார்டீஷியன் ப்ராடக்டில் செகண்டாக வர எல்லா எலமெண்ட்டுமே எந்த செட்டோட உள்ளவங்க? பீன்ற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஓகே. ஸோ நான் என்ன எழுதிக்கலாம்? பீன்ற செட் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் யார் செகண்ட் இருக்கா? 2, செகண்ட் டேர்மில் யார் செகண்ட் இருக்கா? 4, தேர்ட் டேர்மில் யார் இருக்கா? 2 ஆல்ரெடி எழுதியாச்சு. ஃபோர்த் டேர்மில் யார் இருக்கா? 4 ஆல்ரெடி எழுதியாச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கார்டீஷியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டு அதில் உள்ள செட்ஸை வந்து தனியாக எழுத சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கார்டீஷியன் ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு என்ன செட் வருதோ அந்த செட்டோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டாக இருக்கும். இங்கே என்ன செட் இருக்குது? ஏன்ற செட் இருந்துச்சு. ஸோ இந்த பேரில் ஃபஸ்ட்டு உள்ளவங்கலாம் யார்? ஏன்ற செட்டோட உள்ளவங்க. ஸோ அதனால தான் நம்ம 3 5 எழுதணும். செகண்ட் செட் யார் இருக்கா? பீன்ற செட். ஸோ இந்த பேரில் செகண்ட் ஆகிறவங்க எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க, செட் பியில் வந்துடுவாங்க. ஸோ இங்கே 2 இங்கே 4. ஸோ அவங்கெல்லாம் செட் பியில் வந்துட்டாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த சம் மூவ் பண்ணிடலாமா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1.3. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட் ஏ ஈக்குவல்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் and it is 1 less than x less than 4 and b equals x belongs to whole numbers and 0 less than or equals x less than or equals 2 and c equals x belongs to natural number and x less than 3. So then we have to verify that a cross b union c equals a cross b union a cross c, and the second thing is a cross b intersection c equals a intersection b intersection a cross c. ரைட். ஸோ இப்போது நம்மக்கிட்ட வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு, சின்னு ஒரு செட்டு, மூணையுமே என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா செட் பில்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன வெரிஃபை பண்ணணும்னா 2 திங்ஸை தான் வெரிஃபை பண்ணணும். என்னென்ன? ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல்ஸ் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ அதே மாதிரி ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல்ஸ் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ இப்போ ஒன்றுனா பண்ணலாமா? சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 3 செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னு ஒரு செட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஏ என்ன? ஏ பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நல்லா யோசிங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. இங்கே எக்ஸ் வந்து என்னவா? 1 கிரேட்டர் தானா? ஸோ அண்ட் லெஸ் தென் 4. அப்போ யார் வருவா? ஸோ 1 லெஸ் தென்னா எக்ஸ் வந்து 1 கிடையாது. ஸோ அடுத்த நம்பர் யார்? 2. ஸோ இந்த 2 வந்து 1 கிரேட்டர் தானா இருக்குது. ஸோ இங்கே 2 போட்டு பார்க்கலாமே.
2 1-ஓட greater than இருக்குது, 4-ஓட less than இருக்குது. ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ். 2 போட்டாச்சு. அடுத்து 3 போடுறோம். 3 வந்து 1-விட greater than இருக்குது, 4-விட less than இருக்குது, சாட்டிஸ்ஃபைஸ். ஸோ 3 போட்டுடலாம். ஸோ அப்புறம் 4 போட்டு செக் பண்ணுவோமா? ஸோ 1-ஓட 4 greater than இருக்குது, ஆனால் 4-ஓட less than கிடையாது. ஸோ இது வராது. அண்ட் இதுக்கப்புறம் எத்தனை நம்பர்ஸ் போட்டாலுமே அது எல்லாமே லெஸ் தென் 4-ஐ சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ இங்கே நம்ம அந்த ஏண்டு செட்டை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து செட் பி. ஸோ செட் பி என்ன அப்படின்னா, செட் பி ஓல் நம்பர். ஸோ ஓல் நம்பர்ஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0 1 2 3ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஒரு கண்டிஷனை இந்த செட்டில் உள்ள எக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். 0 less than or equals ax less than or less than 2. ஸோ இப்போது 0 போட்டு செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 0-ஓட லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸாக தான் இருக்கணும். சாரி, 0-ஓட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலாக வந்து இந்த எக்ஸ் ஈக்கணும். ஸோ 0 = 0 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்புறம் இது லெஸ் தென் 2-ஆக இருக்கணும். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது ரெண்டு கண்டிஷனையுமே. ஸோ 0. அடுத்து 1 போடுறோம். 1 வந்து 0-ஓட கிரேட்டர் தென், சூப்பர். அதுக்கப்புறம் வந்து 2-ஓட லெஸ் தென். ஓகேவா? ஸோ 1 வரும். ஸோ இப்போ 2 போட்டு செக் பண்ணால் இந்த 2 வந்து 0-ஓட கிரேட்டர் தென்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஆனால் இங்கே பாருங்களேன், 2 must be less than, சாரி, எக்ஸ் must be less than 2. ஆனால் 2 போட்டோன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அகெயின் 3 4 என்ன நம்பர் போட்டாலும் லெஸ் தென் 2-வை சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இந்த செட்டில் 0 1 1 மட்டும்தான். ஸோ அடுத்து சி. சி வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இது ஒரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணும், எக்ஸ் லெஸ் தென் 3. ஸோ 1 இப்போது 1 போட்டோன்னா அது எக்ஸ் லெஸ் தென் 3 தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். 2 போட்டோன்னா எக்ஸ் லெஸ் தென் 3 தான் அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த செட் வந்து என்னென்னா 1 and 2. ஸோ இப்போ 3 போட்டோன்னா லெஸ் தென் 3ன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ 3 தேவையில்லை. இந்த 2-ஓட இந்த செட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே, நம்மக்கிட்ட இப்போ 3 செட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன நம்ம வெரிஃபை பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த ஃபஸ்ட்டு ஒன் நம்ம எதை வெரிஃபை பண்ண போகிறோம்னா இதான் பண்ண போகிறோம். ஸோ A cross B union C ஈக்குவல்ஸ் A cross B union A cross C. ஸோ பண்ணலாமா? ஸோ இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு B union C அது பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம எதை பண்ண போகிறோன்றதை எழுதிடலாம். A cross B union C. ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராகவே எழுதிடலாமா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெரிஃபை that A cross B union C equals A cross B union A cross C. ஓகேவா? இதுதான் வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க B union C எடுக்கலாம். ஸோ B union C. ஸோ பியில் யார் யார் இருக்கா? 0 1. அடுத்து சியில் யார் யார் இருக்கா? 1 2. ஸோ 1 ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுனால நம்ம 2-ஐ மட்டும் சேர்த்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் A cross B union C. ஸோ இங்கே ஏன்ற செட்டில் யார் இருக்கா? 2 1 3. அதை யார் கூட க்ராஸ் பண்ண போகிறோம்? B union C கூட. B union Cயில் 0 1 2. ஸோ ஃபஸ்ட்டு A இருக்கிறதுனால ஏயோட எலமெண்ட்ஸை தான் ஒன்றுனா பேர் பண்ணோம். ஸோ இங்கே ஏல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? 2 இருக்காங்க. ஸோ 2. B union Cயில் யார் இருக்கா? 0 1 2. ஸோ 2 cross 0 2 cross 1 2 cross 2. ஸோ செகண்ட் இங்கே யார் இருக்கா? ஏல 3 இருக்காங்க. ஸோ 3-ஐ B union Cயில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் நம்ம பேர் பண்ண போகிறோம். ஸோ 3 cross 0 3 cross 1 and 3 cross 2. ஸோ இதுதான் யார் அப்படின்னா A cross B union C. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணி வச்சுட்டோம். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடையும் சால்வ் பண்ணிட்டு நம்ம வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது A cross B பண்ணலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா அதுக்கு முன்னாடி இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ A cross B பார்க்கலாமா?
ஸோ இது ஏ, இது பி. ஸோ ஏல என்னென்ன எலமெண்ட் இருக்குது? 2, 3 இருக்குது. ஸோ ஏயோட ஃபஸ்ட் எலமெண்ட் யார்? 2. அதை பியில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட் கூட பேர் பண்ண போகிறோம். பியில் யார் யார் இருக்கா? 0 and 1. ஓகே, ஸோ 2 cross 0 and 2 cross 1. நெக்ஸ்ட் ஏயோட செகண்ட் எலமெண்ட் யார்? 3. 3ஐ வந்து பியோட ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் பேர் பண்ண போகிறோம். 3 cross 0 and 3 cross 1. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஏ cross பி முடிஞ்சு. அடுத்து ஏ cross பி முடிஞ்சு, அப்போ ஏ cross சி. ஸோ ஏல ஃபஸ்ட் எலமெண்ட் யார்? 2. இவங்களில் வந்து சியில் இருக்க 2 எலமெண்ட் கூடயும் பேர் பண்ண போகிறோம். சியில் யார் யார் இருக்கா? 1 and 2 இருக்காங்க. ஸோ அப்போது 2, 1 and again 2, 2. ஓகேவா? ஸோ ஏயோட செகண்ட் எலமெண்ட் யார்? 3. 3ஐ யார் யார் கூட பேர் பண்ணணும்? சியோட எலமெண்ட்ஸ் ஆனால் 1 and 2 கூட. ஸோ 3, 1 and 3, 2. முடிஞ்சா? முடிஞ்சு. ஸோ இப்போது ஏ cross பி இருக்குது, ஏ cross சி இருக்குது. ஸோ அடுத்து பண்ண போகிறது ஏ cross பி யூனியன் ஏ cross சி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு யூனியன்னா 2 அப்படியே சேர்த்து எழுதிடலாம். ஸோ ஏல என்னென்ன இருக்குது? 2 cross 0, 2 cross 1, 3 cross 0, 3, 1 and ஏ cross சியில் பாருங்களேன் 2, 1. ஸோ இந்த 2, 1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 2, 2 and again 3, 1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 3, 2. ஓகேவா? ஸோ இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஸோ நான் என்ன வெரிஃபை பண்ணணும்? இந்த ரெண்டும் ஈக்குவலானு வெரிஃபை பண்ணணும், அதானே? ஸோ இங்கே ஏ cross பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ஏ cross பி யூனியன் ஏ cross சி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போது ஈக்குவேஷன் 1 and 2 நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த அபோவ் ஸ்டேட்மெண்ட் உண்மையா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இவங்களே கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேரிங் equation 1 and 2. ஓகே, சி இது equation 1ல இருக்கா? 2, 0. equation 2ல பாருங்கள், அதே 2, 0. equation 1ல 2, 1. equation 2லையும் 2, 1. equation 1ல 2, 2. equation 3ல 2, 2 இருக்குது. equation 1ல 3 cross 1, 3 cross 0. equation 2லையும் 3 cross 0. இங்கே 3 cross 1, 3, 1, 3, 2, 3, 2. ஸோ இப்போ பாருங்கள், ஏ cross பி யூனியன் சிலையும் 6 எலமெண்ட் தான் இருக்குது. அதே 6 எலமெண்ட் தான் ஏ cross பி யூனியன் ஏ cross சிலையும் இருக்குது. ஸோ இது ரெண்டை வச்சு என்ன சொல்லிடலாம்? இது ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபைனலாக நம்ம என்ன எழுதிடலான்னா, நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டோட ஆன்சரும் சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லிடலான்னா, ஏ cross பி யூனியன் ஏ cross சி அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஏ cross பி யூனியன் சிக்கு ஈக்குவல் அப்படி சொல்லிடலாம். ஃபைனலாக ஹென்ஸ் வெரிஃபைட், அதாவது ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் திங் ப்ரூவ் பண்ண சொன்னதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ கொஸ்டினில் கொடுத்த இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து ஒன்று ப்ரூவ் பண்ணோம்ல, என்னது? ஏ cross பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல்ஸ் ஏ cross பி இன்டர்செக்ஷன் ஏ cross சி. பண்ணலாமா? ஸோ இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றை வெரிஃபை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போது செகண்ட் ஒன்றை வெரிஃபை பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ நான் அதுக்கு வந்து என்ன எழுதிக்கிறேன்னா, டு வெரிஃபை என்ன வெரிஃபை பண்ணணும்? ஏ cross பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல்ஸ் ஏ cross பி இன்டர்செக்ஷன் ஏ cross சி. ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ cross பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பி இன்டர்செக்ஷன் சியை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது பி இன்டர்செக்ட், இது சி இன்டர்செக்ட். ரெண்டுலேயும் காமனாக என்ன டேர்ம் இருக்குது? ஸோ இதில் 0 இருக்குது, இதில் 0 இல்லை. இதில் 1 இருக்குது, இதில் 1 இருக்குது.
ஸோ இங்கே சியில் 2 இருக்குது, பியில் 2 இல்லை. ஸோ ரெண்டுக்கும் காமனாக யார் இருக்கா? 1ன்ற எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ பி இன்டர்செக்ஷன் சியில் வர போகிற ஒரே ஒரு எலமெண்ட் யாருன்னா 1. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஏல யார் இருக்கா? 2, 3ன்னு 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டான 2 எடுக்கிறோம், அதை பி கிராஸ் சியில் உள்ள எலமெண்ட் கூட பேர் பண்ண போகிறோம். ஸோ 2 இங்கே யார் இருக்கா? 1. அவ்வளோதான். ஸோ அகெயின் நெக்ஸ்ட் எலமெண்ட் யார்? 3 அண்ட் இங்கே பி இன்டர்செக்ஷன் சியில் 1 முடிஞ்சுது. ஸோ நான் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கவங்கள பார்க்கலாம். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு யார் இருக்கா? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி, அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சியை கண்டுபிடிக்கணும். போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி. ஏல என்னென்ன எலமெண்ட் இருக்குது? 2, 3, பியில் 0, 1, 1. ஸோ ஏயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறோம் 2வை, அதை 0 and 1 கூட பேர் பண்ண போகிறோம். ஸோ 2, 0, 2, 1. ஓகேவா? அண்ட் அகெயின் ஏயோட செகண்ட் எலமெண்ட் யார்? 3. 3 வந்து பி கூட சேர்த்து எழுத போகிறோம். ஸோ 3 cross 0, 3 cross 1. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது ஏ கிராஸ் பி முடிஞ்சாச்சு. இப்போது அடுத்து ஏ கிராஸ் சியை எழுத போகிறோம். ஸோ ஏ கிராஸ் சி. சியில் யார் யார் இருக்கா? ஸோ ஏல வந்து 2, 3, சியில் வந்து 1, 2. ஸோ ஏயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் யார்? 2. அதை வந்து சி கூட கம்பைன் பண்ண போகிறோம். சியில் 1 and 2 இருக்குது. ஸோ 2, 1 and 2, 2. சிமிலர்லி ஏயோட செகண்ட் எலமெண்ட் யாருன்னா 3. 3யை வந்து சி கூட இருக்க எலமெண்ட்ஸ் கூட சேர்த்து எழுத போகிறோம். ஸோ 3, 1 and 3, 2. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சுன்னா ஏ கிராஸ் பியும் கிடச்சிருச்சு, ஏ கிராஸ் சியும் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுலேயும் காமனாக உள்ள டேர்ம்ஸ். ஸோ இது ரெண்டுலேயும் யார் யார் காமனாக இருக்கா? ஸோ 2, 1 இருக்குது, 2, 0 இருக்குது, இங்கே கீழே இல்லை. அடுத்து இங்கே 2 cross 1 இருக்குது, கீழேயும் 2 cross 1 இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் அகெயின் 3 cross 3, 1, கீழேயும் 3, 1. ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த 2 டேர்ம்லேயே காமனாக இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 2, 1, 3, 1. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேர் தான் யார் அப்படின்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ இப்போது இந்த ரெண்டையும், அதாவது ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பேரிங் 1 and 2. கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ 2 பேரோட ரைட் ஹேண்ட் சைடும் பாருங்களேன். ஸோ அந்த செட்டில் யார் இருக்கா? 2, 1 and 3, 1. 2 செட்லேயுமே அதே தான் இருக்காங்க. ஸோ இங்கேயும் 2, 1, 3, 1 தான் இருக்காங்க, இங்கேயும் 2, 1, 3, 1 தான் இருக்காங்க. ஸோ என்ன சொல்லிடலாம்? நமக்கு 2 பக்கமும் ஒரே டேர்ம் இருக்கிறதுனால, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு 2 ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 பேரும் ஈக்குவல் அப்படின்னு. ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல்ஸ் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? ஸோ ஃபைனலாக என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஹென்ஸ் ப்ரூவ் சொல்லிடலாம். இப்போது இந்த சம்மில் நம்ம பார்த்தோம் இல்லையா 2 திங். ஸோ இது ரெண்டும் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்டோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் இது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? என்ன மாதிரி ஏதோ ஒரு 3 செட்ஸ் ஏபிசின்னு ஒரு 3 செட்ஸ் இருக்கப்போ அது வந்து இந்த 2 ரூலில் அப்ளை ஆகும். ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல்ஸ் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அதே மாதிரி ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல்ஸ் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து 2 செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஏ கிராஸ் பி அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம், இல்லை பி கிராஸ் ஏ அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னா அதோட அவுட்புட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு 3 டைமென்ஷனல் இமேஜாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ ஜென்ரலாக ஒரு
3 செட்ஸோட கார்டீசியன் ப்ராடக்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா A cross B cross C அப்படி எழுதணும். ஸோ இதில் ஸ்மால் ஏ எல்லாம் பிலாங்ஸ் டு செட் ஏவாக இருக்கும், ஸ்மால் பி எல்லாம் பிலாங்ஸ் டு செட் பியாக இருக்கும், அண்ட் ஸ்மால் சி எல்லாம் பிலாங்ஸ் டு செட் சியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நார்மலாக ஒரு 2 நான் எம்டி செட்ஸ் எடுத்துகிட்டு அதோட கார்டீசியனை பார்த்தோம்னா அதோட ஷேப் எப்படி இருக்குன்னா 2 டைமென்ஷனலில் இருக்கும். ஸோ இதே இது கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 நான் எம்டி செட்ஸ் நம்ம எடுத்தோம்னா அது என்ன மாதிரி ஒரு இமேஜை ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே காஷ். ஸோ இது வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? 3 திங்ஸ் கண்டுபிடிக்கணும். A cross B, A cross A and B cross A. ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட 3 செட் ஆஃப் A and B கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் A and B அண்ட் செகண்ட் A and B, தேர்ட் A and B. ஸோ இவங்க 3 பேரை வச்சு நம்ம A cross B, A cross A, B cross A 3ஐயும் கண்டுபிடிக்கணும். பண்ணலாமா? ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் A and B. ஸோ ஃபஸ்ட்டு A யார்? 2, -2, 3. அண்ட் ஃபஸ்ட்டு B யார்? 1, -4. இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா A cross B, A cross A and B cross A இந்த 3ஐயும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு A cross B. சி இங்கே A cross Bனா ஃபஸ்ட்டு ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் தான் எழுதணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது ஏவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் யார்? 2. ஓகேவா? ஸோ இந்த 2வை மற்ற பியில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் சேர்த்து எழுத போகிறோம். ஸோ 2, 1, 2, -4. அப்புறம் ஏல உள்ள செகண்ட் எலிமெண்ட் யார்? -2. ஸோ -2, பியோட எலிமெண்ட்ஸ் 1 அண்ட் -2, பியோட எலிமெண்ட் -4 அண்ட் ஏயோட தேர்ட் எலிமெண்ட் யார்? 3. இவங்க வந்து பியில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 3, 1, 3, -4. ஸோ அவ்வளோதான். A cross B எழுதியாச்சு. அடுத்து என்ன எழுத போகிறோம் அப்படின்னா A cross A. சி இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் பியை க்ராஸ் பண்ணோம். ஏன்னா இது A cross B. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஏயை ஏ கூடவே க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்துகிட்டு இங்கே உள்ள எல்லா எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கா? 2. ஸோ 2வை ஏல உள்ள 3 டேர்ம்ஸ் கூட எழுதணும். ஸோ 2, 2, 2, -2 அண்ட் 2, 3. அடுத்து செகண்ட் யார் இருக்கா? -2. -2வை ஏல உள்ள எல்லா எலிமெண்ட் கூட எழுதணும். ஸோ -2, -2, -2, -2 and -2, 3. Now 3ஐ வந்து ஏல உள்ள எல்லா எலிமெண்ட் கூட எழுதணும். ஸோ 3, 2, 3, -2 and 3, 3. அவ்வளோதான். என்ன அப்படின்னா A cross A. நம்ம வந்து A cross B, A cross A பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா B cross A. ஸோ இங்கே யார் ஃபஸ்ட் இருக்கா? B cross Aல B தான் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பியில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட் கூட தான் ஏயை வந்து பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ பியோட ஃபஸ்ட் எலிமெண்ட் யார்? 1. ஸோ 1, ஏல யார் யார் இருக்கா? 2, -2 and 3. ஓகேவா? ஸோ 1, 2, 1, -2, 1, 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பியில் யார் இருக்கா? பியில் நெக்ஸ்ட் வந்து -4. அதை ஒவ்வொருத்தர் கூடயும் பண்ணலாமா? ஸோ -4, 2, -4, -2, -4, 3. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா B cross A. ஸோ ஃபஸ்ட்டு A, Bன்னு 2 செட்ஸ் இருந்துச்சு. இதுக்கு A cross B, A cross A அண்ட் B cross A வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து இதே மாதிரி இன்னொரு திங் இருக்குது, கண்டுபிடிக்கலாமா?
ஸோ நம்மளோட செகண்ட் சம் என்னன்னா, இங்கேயும் ஏபின்னு 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி ரெண்டுமே ஈக்குவல் தானா, அது ஈக்குவல்ஸ் என்னன்னா பி கமா கியூவா. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஏ ஈக்குவல்ஸ் பி கமா கியூ கமா பி ஈக்குவல்ஸ் பி கமா கியூன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இதில் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பியோட வேல்யூ ஒன்றுனா பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ தான் இங்கே ஃபஸ்ட் வந்துருக்கிறதுனால ஏயோட எலிமெண்ட்ஸை தான் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன? பி. அதை பி என்ற செட்டோட ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் இண்டிவிஜுவலாக பேர் பண்ணலாமா? ஸோ என்ன கிடைக்கும்? பி கிராஸ் பி கமா பி கிராஸ் கியூ. ஓகேவா? ஸோ ஏயோட செகண்ட் எலிமெண்ட் யார்? ஏயோட செகண்ட் எலிமெண்ட் கியூ. ஸோ கியூ கிராஸ் பியோட 2 எலிமெண்ட்ஸ், கியூ கிராஸ் பி அண்ட் கியூ கிராஸ் கியூ. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பி. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏ கிராஸ் ஏ. ஸோ இங்கே ஏன்ற செட் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ ஏயோட ஒவ்வொரு எலிமெண்ட்ஸாக அது கூடயே பேர் பண்ணோம். ஸோ இங்கே ஏல ஃபஸ்ட் எலிமெண்ட் யார்? பி. ஓகேவா? ஏயோட ஃபஸ்ட் எலிமெண்ட் யார்? பி. ஸோ பியை பி கூடவும் கியூ கூடவும் பேர் பண்ணலாமா? ஸோ பி கமா பி அண்ட் பி கமா கியூ. ஓகேவா? ஸோ அடுத்து ஏயோட செகண்ட் எலிமெண்ட் யார்? கியூ. கியூவை அகெயின் பி கூடவும் கியூ கூடவும் பேர் பண்ணும். ஸோ கியூ கமா பி அண்ட் கியூ கமா கியூ. ஓகே. ஸோ ஏ கிராஸ் ஏ முடிச்சாச்சு அண்ட் அகெயின் பி கிராஸ் ஏ பண்ணலாமா? ஸோ இது பி கிராஸ் ஏன்றதுனால ஃபஸ்ட்டு பியோட ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்து ஏ கூட பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பி எடுக்க போகிறோம், அதை பி கூடவும் கியூ கூடவும் பேர் பண்ண போகிறோம். ஸோ பி கமா பி கமா பி கமா கியூ. சிமிலர்லி பியோட அடுத்த எலிமெண்ட் கியூ, இவங்களை வந்து ஏயோட பி அண்ட் கியூ கூட பேர் பண்ணலாமா? ஸோ கியூ கமா பி அண்ட் கியூ கமா கியூ. ஸோ இப்போ நம்ம ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் செட்டுக்கு மூவ் பண்ணலாமா? ஸோ அடுத்த 2 ஏ அண்ட் பியை பார்த்துடலாமா? ஸோ அடுத்த ஏ வந்து என்ன ஏன்ற செட் என்னென்னா எம்என் அப்படின்னு 2 எலிமெண்ட் இருக்குது. ஸோ பி வந்து நல் செட். ஸோ ஒரு செட், ஒரு நார்மலான செட்டும் ஒரு நல் செட்டையும் க்ராஸ் பண்ணால், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா நல் செட் தான் கிடைக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக எழுதிடலாம் ஏ கிராஸ் பி ஈக்குவல்ஸ் நல் செட் அண்ட் ஏ கிராஸ் ஏ. ஸோ நம்ம அது வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே யார் இருக்கா? ஏன்ற எலிமெண்ட்டில் எம் என்னன்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எம். ஸோ இந்த எம்மை எம் என் 2 பேர் கூட எழுதணும். ஸோ எம் கமா என் அண்ட் எம் கமா என். ஸோ செகண்ட் யார் இருக்கா? என். ஸோ இதை மறுபடியும் பேர் பண்ணும். ஸோ என் கமா எம் அகெயின் என் கமா என். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து பி கிராஸ் ஏ. ஸோ பின்றது ஒரு நல் செட், அதை ஏ கூட க்ராஸ் பண்ணாலும் நமக்கு நல் செட் தான் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஒரு தடவை கொஷனில் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டோமான்னு பார்த்தலாம். இப்போ நம்மக்கிட்ட 1 2 3 பேர் ஆஃப் ஏ அண்ட் பி செட்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து 3 செட் பேர் ஆஃப் செட்ஸுக்குமே நம்ம வந்து செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாமா? ஸோ அடுத்து வந்து செகண்ட் கொஷனுக்கு போகலாம். ஸோ செகண்ட் கொஷின் என்னென்னா, லெட் ஏ ஈக்குவல்ஸ் 1 2 3 அண்ட் பி இஸ் எ செட் ஆஃப் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஏன்னு ஆல்ரெடி ஒரு ப்ராப்பரான செட் இருக்குது. பின்ற செட்டை செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 செட்டையும் வச்சு நம்ம ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏயை கண்டுபிடிக்கணும். பண்ணலாமா? ஸோ சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செட் கொடுத்துருக்காங்க? செட் ஏ. ஸோ செட் ஏவை நான் வந்து அப்படியே எழுதிக்கிறேன். ஏ ஈக்குவல்ஸ் 1 2 3. ஓகேவா? ஸோ இப்போது செட் பி. ஸோ செட் பி என்ன சொல்லிட்டாங்க? ஸோ செட் பி இட் கண்டெய்ன்ஸ் எக்ஸ். எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ஸோ அப்போது பியில் யார் யாரெலாம் இருக்க போகிறா? ப்ரைம் நம்பர்ஸ்
அதுவும் எத்தனைக்கு கீழே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ்? 10க்கு கீழே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் எழுதலாமா? ஸோ 1 ப்ரைம் நம்பரா? இல்லை. ஸோ 2 இஸ் அ ப்ரைம் நம்பர், 3 இஸ் அ ப்ரைம் நம்பர், 4 ப்ரைம் நம்பர் கிடையாது, 5, 6 ப்ரைம் நம்பர் கிடையாது, 7, 8, 9 இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்புறம் 10 போயிட்டா 10ஓட லெஸ் தென்குள்ளே வராது. ஸோ இந்த 4 பேர் தான் யார் அப்படின்னா பீன்ற செட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ கிராஸ் பின்னா ஃபஸ்ட்டு எந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுக்கணும்? செட் ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பி கூட பேர் பண்ணி எழுதலாமா? ஸோ ஏயோட ஃபஸ்ட் எலமெண்ட் யார்? 1. ஸோ 1, பியில் யார் இருக்கா? 2, 3, 5, 7. ஸோ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. ஓகேவா? ஸோ அடுத்து ஏல உள்ள செகண்ட் எலமெண்ட் யார்? 2. ஸோ அப்போது 2வை பியில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட் கூட எழுதணும். 2, 2, 2, 3, 2, 5 and 2, 7. ஓகேவா? ஸோ ஏல லாஸ்ட் எலமெண்ட் யார் இருக்கா? 3. அவங்கள பியில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட் கூடவோ எழுதணும். ஸோ 3, 2, 3, 3, 3, 5 and 3, 7. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பி. ஸோ அடுத்து யாரை பண்ண போகிறோம்? பி கிராஸ் ஏ. ஸோ இப்போ நம்ம பி கிராஸ் ஏ பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பியில் உள்ள எலமெண்ட்ஸை தான் எடுத்துக்கணும். ஸோ பியில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். நம்ம ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம். ஸோ 2 ஏல யார் யார் இருக்கா? 1, 2, 3. ஸோ 2, 1, 2, 2 and 2, 3. and பியில் செகண்டாக யார் இருக்கா? 3. ஸோ 3, 1, 3, 2 and 3, 3. and பியில் தேர்ட் எலமெண்ட் 5. ஸோ 5, 1, 5, 2 and 5, 3. ஸோ ஃபைனலாக யார் இருக்கா? 7. 7ஐயும் ஏல உள்ள எலமெண்ட்ஸ் கூட எழுதிடலாமா? 7, 1, 7, 2 and 7, 3. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பி கிராஸ் ஏ. ஸோ இந்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? 2 செட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒன்று நார்மலான ஃபார்மில் இருந்துச்சு, இன்னொன்று செட் பில்டர் ஃபார்மில் இருந்துச்சு. நம்ம ரெண்டையும் எழுதிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? ஸோ அடுத்து வந்து என்னென்னா ஸோ இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். ஸோ எப்போவுமே நமக்கு ஏபி கொடுத்துட்டு திரும்ப ஏ கிராஸ் பியோ பி கிராஸ் ஏவோ கேட்பாங்க. ஆனால் இங்கே அப்படியே இன்வர்ஸாக கொடுத்துட்டாங்க. இந்தாங்கப்பா ஏ பி கிராஸ் ஏ, நீங்கள் வந்து ஏ யார் பி யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது ஏ கிராஸ் பின்னு ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வர எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏயோடதாகவும் செகண்ட் வர எலமெண்ட்ஸ் எல்லாமே பியோடதாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பி கிராஸ் ஏ. ஸோ அப்போது இதில் வர்ற ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாருமே எங்கே இருப்பாங்க? யாரோட தான் இருப்பாங்க? பியோட தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே வர செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே யாரோடவங்களா இருப்பாங்க? ஏயோடவங்களா இருப்பாங்க. ஓகே, ஏயோட எலமெண்ட்ஸாக இருப்பாங்க. ஏன்? ஸோ நம்ம எழுதுகிறப்பவே ஃபஸ்ட்டு என்ன செட் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட் வர செட் எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட் செட்டோடது, செகண்ட் வர எலமெண்ட்ஸ் செகண்ட் செட்டோடது. எழுதலாமா? சொல்யூஷன். ஸோ இப்போ பின்ற செட்டை முதல்ல எழுதலாம். ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கெல்லாம் என்ன அப்படின்னா செட் பியோடது. ஸோ இந்த டேர்மில் யார் இருக்கா? இந்த டேர்மில் யார் இருக்கா? ஃபஸ்ட்டு -2 அண்ட் இந்த டேர்மில் -2 ஆல்ரெடி போட்டாச்சு. இங்கே 0,3ல் 0 இருக்காங்க. 0,4ல் ஃபஸ்ட் யார் இருக்கா? 0. ஸோ ஆல்ரெடி இருக்கு. அண்ட் 3,3ல் ஃபஸ்ட் யார் இருக்கா? 3 அண்ட் 3,4 தான் அடுத்த எலமெண்ட் இருக்குது. ஸோ இந்த 3 ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ இதுதான் யார் அப்படின்னா செட் பி. ஸோ அடுத்து செட் ஏ எழுதலாமா? ஸோ இது வந்து பி கிராஸ் ஏ. ஸோ ஏ இங்கே செகண்ட் பிளேஸில் இருக்கிறதுனால ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் செகண்ட் பிளேஸில் வரவங்க தான் யார்? செட் ஏவோட எலமெண்ட்ஸாக இருப்பாங்க. இந்த -2,3ல் யார் செகண்ட் பிளேஸில் இருக்கா? 3. ஸோ -2,4ல் யார் செகண்ட் பிளேஸில் இருக்கா? 4. 0,3ல் யார் செகண்ட் பிளேஸில் இருக்கா? 3. 0,4ல்
4. ஸோ இந்த 3 4 ஆல்ரெடி எழுதியாச்சு. அதே மாதிரி 3,3லேருந்து 3 ஆல்ரெடி எழுதியாச்சு. 3,4லேருந்து 4 ஸோ ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ இவங்க நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருந்தாங்க, பி கிராஸ் ஏன்னு ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து ஏ அண்ட் பியை கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ ஈக்குவல்ஸ் பி 5,6 and b equals 4,5,6 and c equals 5,6,7. ஸோ இங்கே ஏபிசின்னு 3 செட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளை என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு ப்ரூவ் தட் மாதிரியான சம் தான். ஸோ ஏ கிராஸ் ஏ ஈக்குவல்ஸ் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. செஞ்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏபிசி இதெல்லாத்தையும் நம்ம கிளியராக எழுதிக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல்ஸ் பி 5,6, b equals 4,5,6 and c equals 5,6,7. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய டேம் ஒரு தடவை பாருங்களேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் ஏ இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் பி கிராஸ் பி அண்ட் சி கிராஸ் சி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் இருக்கா, ஏ கிராஸ் ஏ தான் இருக்காங்க. அவங்கள தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ கிராஸ் ஏ, ஏழு யார் இருக்கா, 5 6ன்னு 2 எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 5ஐயும் 6ஐயும் இந்த 5 6 கூடயும் நம்ம பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் யார், 5. ஸோ இது ரெண்டு கூடயும் பேர் பண்ணி எழுதணும். 5 cross 5 அண்ட் அகெயின் 5 cross 6. முடிஞ்சா? செகண்ட் எலிமெண்ட் யார், 6. 6 அகெயின் இது ரெண்டு கூடயும் பேர் பண்ணணும். ஸோ 6 cross 5, 6 cross 6. ஓகேவா? ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எழுதியாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகலாமா? ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட கிளாரிட்டிக்காண்டி இதை நான் ப்ளூ கலரில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதை கண்டுபிடிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு 2 டேர்ம் இருக்குது, பி கிராஸ் பி, சி கிராஸ் சி. ஸோ அதை கண்டுபிடிப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து வி வில் கோ வித் பி கிராஸ் பி. ஸோ பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, 4 5 6. ஸோ பியில் யார் யார் இருக்கா, 4 5 and 6. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இவங்க கூடயே பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 எடுத்துக்க போகிறோம். 4 வந்து பியோட எலிமெண்ட்ஸான 4 5 6 கூட பேர் பண்ண போகிறோம். ஸோ 4,4 4,5 and 4,6 முடிஞ்சதா? நான் செகண்ட் எலிமெண்ட் யார், 5 எடுத்துகிட்டு இவங்க 3 பேர் கூடயும் பேர் பண்ணலாம். 5,4 5,5 and 5,6. ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் யார் இருக்கா, 6 அகெயின் இந்த 3 பேர் கூடயே பேர் பண்ணணும். 6,4 6,5 and 6,6. ஸோ அவ்வளோதான். என்ன அப்படின்னா பி கிராஸ் பி. ஸோ அடுத்து என்ன எழுத போகிறோம், சி கிராஸ் சி. ஸோ சியில் யார் யாரெல்லாம் இருக்கா, 5 6 and 7. ஸோ இதில் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து அதை இவங்க எல்லாரும் கூடயே பேர் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் யார், 5. ஸோ 5 5 6 7 கூட பேர் பண்ணணும். ஸோ 5,5 5,6 5,7. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 6. ஸோ 6,5 6,6 and 6,7. And third element 7. So 7,5 7,6 and 7,7. ஓகே ஓகே. நம்ம இப்போது பி கிராஸ் பியையும் கண்டுபிடிச்சாச்சு, பி கிராஸ் சியையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியை தான் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்செக்ஷன்னா என்ன மீன்? ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா இந்த ரெண்டுலையும் காமனாக உள்ள டேர்ம்ஸ்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுலையும் யார் யாரெல்லாம் காமனாக இருக்கான்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 4,4 இங்கே இருக்காங்களா? இல்லை. 4,5 4,6 இந்த 3 டேர்ம்ஸுமே இல்லை. ஓகே. 5,4 கீழே உள்ள சீக்கிரம் இல்லை. பட் இங்கே பாருங்கள் 5,5 5,6 5,5 5,6. ஸோ இந்த 2 டேர்மும் இது ரெண்டுலேயே காமனாக இருக்காங்க. ஸோ இதை எடுத்து கீழே எழுதிக்கலாம்.
5, 5, 5, 6. ஸோ அடுத்து 6 cross 4 இல்லை, ஆனால் 6 cross 5 and 6 cross 6. 6, 5, 6, 6. ஸோ கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்குது, அதாவது பி கிராஸ் பிலேயும் இருக்குது சி கிராஸ் சிலேயும் இருக்குது இந்த ரெண்டு டேர்ம்ஸ். ஸோ இவங்க வந்து கீழே எடுத்து எழுதிக்கலாம். 6, 5 and 6, 6. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2. சி இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஏ கிராஸ் ஏ இருக்குது, இங்கே வந்து பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இருக்குது. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், செட்டில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 5 cross 5, 5 cross 6, 6, 5, 6, 6. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஸோ ரெண்டோட ரைட் ஹேண்ட் சைடுமே சேமாக இருக்குது. ஓகேவா? ஸோ தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இவங்களோட ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு அசம்ஷனுக்கு வந்துடலாம். என்ன அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சேம் தான் அப்படின்னு. ஸோ டேரெக்டாக என்ன எழுதிடலாம் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏ கிராஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல். செகண்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இதுதான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ கொஷினில் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபைனலி என்ன எழுதிடலாம்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே. ஸோ இப்போது 5th சம்க்கு போயிடலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா given a equals 1 2 3 and b equals 2 3 5 and c equals 3 4 and d equals 1 3 5. ஸோ நம்மக்கிட்ட 4 செட் கொடுத்துட்டாங்க ஏபிசிடின்னு. செக் if a intersection c cross b intersection d equals a cross b intersection c cross d. ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து இது ட்ரூவா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணலாமா? ஸோ இனிஷியலாக சொல்யூஷன் நமக்கு என்னென்ன செட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம கிளாரிட்டிக்காண்டி எடுத்து எழுதிக்க போகிறோம். ஸோ ஏ ஈக்குவல்ஸ் 1 2 and 3, b equals 2 3 and 5, c equals 3 4 and d equals 1 and 3 and 5. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷன் கரெக்டானு செக் பண்ண போகிறோம். அதுக்கு இனிஷியலாக ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்றையா கண்டுபிடிச்சி கம்ப்ளீட் லெஃப்ட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ரைட் ஹேண்ட் சைடை பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இதுலேயும் ஏ இன்டர்செக்ஷன் பி சியை ஒரு தடவை பி இன்டர்செக்ஷன் டியை ஒரு தடவை பண்ணிட்டு அது ரெண்டையும் ஃபைனலாக க்ராஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ இன்டர்செக்ஷன்னா என்னென்னா ரெண்டு செட்லேயும் காமனாக உள்ள எலிமெண்ட்ஸ். ஸோ ஏ சி ரெண்டுலேயும் யார் காமனாக இருக்கா, 3 மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ பிலையும் டிலையும் யார் காமனாக இருக்கா, 3 and 5. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஓகேவா? ஸோ இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சியில் யார் என்ன எலிமெண்ட் இருக்குது, இந்த எலிமெண்ட்ஸை பியில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே யார் இருக்கா, 3 மட்டும்தான் இருக்காங்க. ஸோ 3, பியில் யார் இருக்கா, 3 and 5. ஸோ 3 and 3, 5. ஸோ அவ்வளோதான். இதுதான் என்ன அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ இது வந்து நான் என்ன எழுதிக்கலாம்னா ஈக்குவேஷன் 1 எழுதிக்கிறேன். ஓகேவா? நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போகிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்னென்ன இருக்குது, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சி கிராஸ் டியை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுலேயும் காமனாக உள்ளதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு யாரை கண்டுபிடிக்கலாம், ஸோ ஏ கிராஸ் பியை வந்து கண்டுபிடிக்கலாம்.
ஸோ இங்கே ஏல 1 2 3 இருக்காங்க, பியில் வந்து 2 3 5 இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் யார் 1. ஸோ 1 கமா பியோட எலிமெண்ட் 2, அகெயின் 1 கமா 3, அகெயின் 1 கமா 5 முடிஞ்சா. அடுத்து ஏழு செகண்ட் எலிமெண்ட் யார் இருக்கா 2. ஸோ 2 கமா 2, 2 கமா 3 அண்ட் 2 கமா 5. ஸோ ஏல லாஸ்ட் எலிமெண்ட் யார் 3. ஸோ 3 கமா 2, 3 கமா 3 அண்ட் 3 கமா 5. ஸோ அவ்வளோதான் A cross B. ஸோ அடுத்து யாரை கண்டுபிடிக்கணும் C cross D. சியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது 3 and 4. ஸோ ஃபஸ்ட்டு 3ன்ற எலமெண்ட் எடுத்துக்கலாம். இவங்களை வந்து Dயில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ 3 cross 1, 3 cross 3 and 3 cross 5. ஓகேவா. ஸோ அடுத்து எலமெண்ட் யார் 4. ஸோ 4 cross 1, 4 கமா 3 அண்ட் 4 கமா 5. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து A cross Bயும் கண்டுபிடிச்சாச்சு, C cross Dயும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் A cross B இன்டர்செக்ஷன் C cross D இருக்கு, பண்ணலாமா. ஸோ A cross B இன்டர்செக்ஷன் C cross D ஈக்குவல்ஸ். ஸோ எந்த டேர்ம்லாம் காமனாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்க்கலாம், ஒவ்வொரு டேர்மாக செக் பண்ணலாம். ஸோ இங்கே A cross Bயில் இருக்க 1 கமா 2, அடுத்ததில் இருக்கா C cross Dயில் 1 கமா 2 இருக்கா, இல்லை. அண்ட் 1 கமா 3 இல்லை, 1 கமா 5 இல்லை, 2 கமா 3 2 இல்லை, 2 கமா 3 இல்லை, 2 கமா 5வும் இல்லை. ஓகேவா. 3 கமா 2வும் இல்லை. ஸோ 3 கமா 3 இருக்காங்க. ஸோ இங்கேயும் 3, இங்கேயும் 3 கமா 3. ஸோ 2 டேம் இந்த டேம் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த டேம் 3 கமா 5, இங்கேயும் 3 கமா 5. ஸோ இது ரெண்டுலையும் யார் காமனாக இருக்கான்னா 3 கமா 3யும் 3 கமா 5வும் மட்டும்தான். எடுத்து எழுதிடலாமா. ஸோ 3 கமா 3 அண்ட் 3 கமா 5. ஓகேவா. ஸோ இதுதான், இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் 1 and 2. ஓகேவா. ஸோ இது ரெண்டுலேயும் பாருங்களேன், ரைட் ஹேண்ட் சைடில் யார் யார் இருக்கா 3 கமா 3யும் 3 கமா 5 தான் இருக்குது. ஸோ ரெண்டோட ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் தான். ஸோ என்ன எழுதிடலான்னா A இன்டர்செக்ஷன் C cross V இன்டர்செக்ஷன் D ஈக்குவல்ஸ் A cross B இன்டர்செக்ஷன் C cross D. ஸோ அப்படின்னு எழுதிடலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, இது வந்து ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்லிடணும் எஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். அடுத்த சம் போகலாமா. ஸோ அடுத்து சிக்ஸ்த்து சம்மில் செட் ஏ செட் பி செட் சின்னு 3 செட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 திங்ஸை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா பண்ணலாமா. we will start writing with solution. ஸோ இப்போது இந்த செட்டை பாருங்களேன், ஏ அண்ட் பி வந்து செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம், அப்போ தான் நம்மளால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ செட் ஏ. ஸோ ஏல என்ன சொல்லிட்டாங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஸோ எக்ஸ் ஹோல் நம்பர்ஸ்னால் 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். அண்டர் அ கண்டிஷன் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2. ஸோ லெஸ் தென் 2ல் ஹோல் நம்பர்னால் 0 and 1 தான். ஸோ ஏன்ற செட் வந்து 0 and 1. பீன்ற செட், ஸோ பீன்ற செட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3 4 5 அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த எக்ஸ் வந்து 1 விட கிரேட்டர்னாக இருக்கணும், 4 விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸாக இருக்கணும். ஸோ 1 விட கிரேட்டர்னா 2லேருந்து போகும், 4 விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ்னால் 4 வரைக்கும் தான். ஸோ அப்போது இந்த 3 தான் யார் அப்படின்னா பீன்ற செட். ஸோ பி ஈக்குவல்ஸ் 2 3 4. ஓகேவா. ஓகே. ஸோ நம்ம இப்போ ரப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து சின்ற செட் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, அது என்ன அப்படின்னா 3 5. ஸோ இப்போது நமக்கு ஏபிசி 3 எழுதியாச்சு. இதில் ஒன்றுனா வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வெரிஃபை பண்ணணும் நம்ம திஸ் ஒன். ஸோ அதை எழுதிக்கலாமா. A cross B union C equals A cross B
A cross B யூனியன் A cross C. ஸோ இதுதான் வெரிஃபை பண்ணணும். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை கிளியராக கண்டுபிடிக்க போகிறோம், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கப்புறம் ரெண்டு ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ வாட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? A cross B யூனியன் C. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம B யூனியன் Cயை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ B யூனியன் C. ஸோ யூனியன் அப்படின்னா ரெண்டு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ செட் பியில் யார் இருக்கா? 2, 3 and 4. செட் சியில் 3 and 5. ஸோ 3 ஆல்ரெடி இருக்குது, 5 மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா A cross B யூனியன் C. ஸோ ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் இதை கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் யார்? 0. ஸோ 0, இங்கே B யூனியன் சியில் யார் இருக்கா? 2, 3, 4, 5. ஸோ 0, 2, 0, 3, 0, 4 and 0, 5. ஏவோட நெக்ஸ்ட் எலமெண்ட் யார்? 1. ஸோ அதையும் இங்கே எழுத போகிறோம் B யூனியன் சியோட கம்பைன் பண்ணி. ஸோ அங்கே யார் யார் இருக்கா? 2, 3, 4, 5. ஸோ 1, 2, 1, 3, 1, 4 and 1, 5. அவ்வளோதான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா A cross B யூனியன் C, அதாவது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஸோ நான் இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு நான் நேம் பண்ணிக்க போகிறேன். ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதை எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? A cross B யூனியன் A cross C. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு A cross B A cross Cயை கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். பண்ணலாமா? ஸோ இப்போது ரைட் ஹேண்ட் சைடு A cross B. ஸோ ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 0 and 1. பியில் 2, 3, 4. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் கம்பைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் யார்? 0. ஸோ B கூட கம்பைன் பண்ணால் 0, 2, 0, 3, 0, 4 முடிஞ்சா? அடுத்து 1 கூட எழுதலாமா? 1, 2, 1, 3 and 1, 4. ஸோ A cross B கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A cross C. ஸோ ஏல யார் இருக்கா? 0 and 1. சியில் 3 and 5. ஸோ 0, 3, 0, 5 and 1, 3, 1, 5. ஸோ அடுத்த டேர்ம் என்ன? கொஸ்டினில் என்ன இருக்குது? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross B யூனியன் A cross C. ஸோ யூனியன் அப்படின்னா ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எழுதினாலே போதும். ஸோ நான் ஃபஸ்ட்டு A cross Bயில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் எழுதுகிறேன். 0, 2, 0, 3, 0, 4 and 1, 2, 1, 3, 1, 4. 1, 4. ஸோ அடுத்து A cross Cயில் உள்ளதை ஒன்று எழுதலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 0, 3 அதை ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. மிச்சம் இருக்கா? 0, 5. அதுக்கப்புறம் 1, 3 முன்னாடியே எழுதியாச்சு. இப்போ யார் இருக்கா? 1, 5. ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் 2ன்னு எழுதிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 and 2ஐயும் கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் ஈக்குவேஷன் 1 and 2. ஓகேவா? ஸோ இப்போது ரெண்டு பேரோட ரைட் ஹேண்ட் சைடும் பாருங்களேன். ஸோ ஒரே டேர்ம்ஸ் தான் இருக்குது. 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அகெயின் 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஸோ இது ரெண்டுலேயுமே ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போது நம்ம என்ன எழுதிடலாம்னா ரெண்டு பேரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு பேரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் இருக்கா? A cross B யூனியன் C ஈக்குவல்ஸ் A cross B யூனியன் A cross C. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ ஃபைனலி இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இந்த சம்மோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது இதை தான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து எதை ப்ரூவ் பண்ணணும்? A cross B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல்ஸ் A cross B இன்டர்செக்ஷன் A cross Cயை பண்ணணும். பண்ணலாமா? ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் டேர்மை வந்து ப்ரூவ் பண்ணணும். A cross B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல்ஸ் A cross B இன்டர்செக்ஷன் A cross C. பண்ணலாமா?
ஸோ நம்ம வந்து கிளியராக எழுதிக்கலாம். இது வந்து செகண்டோடது. என்ன பண்ண போகிறோன்னா வெரிஃபை A cross B intersection C equals A cross B intersection A cross C. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சால்வ் பண்ண. ஸோ இதுலேயுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை சால்வ் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் இருக்கா? A cross B intersection C. ஸோ இதுக்கு முதல்ல நமக்கு B intersection C தெரியணும். ஸோ யூனியன்னா ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறது, இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலேயும் உள்ள காமனான டேர்ம்ஸ் எழுதுறது. ஸோ இப்போது நமக்கு இன்டர்செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலேயும் உள்ள காமனான, ஸோ B and C இது ரெண்டுலேயும் காமனாக யார் இருக்கா? 2 3 4 3 5. ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன எழுத போகிறோம்? A cross B intersection C. ஸோ இதில் ஏல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது? 0 and 1, Bயில் 3 மட்டும்தான். இந்த 0வையும் 1ஐயும் 3 கூட ஒவ்வொரு தடவையும் பேர் பண்ணி எழுதணும். ஸோ 0,3 and 1,3. ஸோ ஓகேவா? ஸோ இவங்களை வந்து நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை கண்டுபிடிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு A cross B intersection A cross C. ஸோ இதை பண்ணணும்னா ஃபஸ்ட் A cross Bயும் A cross Cயும் தெரியணும். பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னா A cross B. ஸோ ஏல யார் இருக்கா? 0 1 1, Bயில் 2 3 and 4. ஸோ ஃபஸ்ட்டு 0 வந்து 2ல் உள்ள எல்லா எலமெண்ட்ஸ் கூட எழுதலாம். ஸோ 0 cross 2, 2, 0,3 and 0,4. அகெயின் 1 எழுதலாம். 1,2, 1,3 and 1,4. ஸோ இப்போ என்ன எழுதியாச்சு? A cross B கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் A cross C. ஸோ ஏல யார் யார் இருக்கா? 0 and 1, Bயில் 3 and 5. ஸோ எப்படி எழுதணும்? 0,3 and 0,5 and again 1,3 and 1,5. அவ்வளோதான். ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா A cross B intersection A cross C. நம்ம A cross B கண்டுபிடிச்சிட்டோம், A cross C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நடுவில் என்ன இருக்குது? இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் இது ரெண்டுலேயும் உள்ள காமனான டேர்ம்ஸை எடுத்து எழுதணும். பண்ணலாமா? ஸோ A cross B intersection A cross C. ஸோ இப்போ ரெண்டுலேயும் யார் யார் காமனாக இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ 0,2 செகண்ட் செட்டில் இல்லவே இல்லை. பட் 0,3 வந்து ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ அப்போ 0,3யை எடுத்து எழுதிக்கலாம். 0,3. ஸோ அடுத்து 0,4 கீழே உள்ள செட்டில் இல்லை, 1,2 கீழே உள்ள செட்டில் இல்லை, அண்ட் அகெயின் 1,3 ரெண்டு செட்லேயுமே இருக்குது. ஸோ இது ஒரு காமனான டேர்ம் தான், எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 1,3 அண்ட் அகெயின் ஃபைனலாக 1,4 இல்லை. ஸோ அவ்வளோதான், இந்த செட் முடிஞ்சு. ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் 2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ என் வேலை என்ன அப்படின்னா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். கம்பேர் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 பண்ணலாமா? ஸோ இப்போது ரெண்டோட ரைட் ஹேண்ட் சைடையும் கண்டுபிடிக்கலாம், கம்பேர் பண்ணலாம். ரெண்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம எடுத்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடை பார்க்கலாம். ஸோ இந்த செட்லேயும் 2 எலமெண்ட்ஸ், இந்த செட்லேயும் 2 எலமெண்ட்ஸ். ஸோ அந்த 2 எலமெண்ட்ஸும் யாருன்னு பார்த்துலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 0,3, இங்கேயும் 0,3. சூப்பர். இங்கேயும் 1,3, இங்கேயும் 1,3. ஸோ அப்போது 2 பேரோட ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அகெயின் அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போது 2 பேரோட ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா ஆட்டோமேட்டிக்காக 2 பேரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக ஆகிடும். ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம் 2 பேரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடையும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? A cross B intersection C equals A cross B intersection A cross C. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட், இந்த 2 பேரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு ஈக்குவல்னு டேரெக்டாக எழுதிடலாம். ஸோ ஃபைனலி நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படி சொல்லி எழுதிக்கலாம். ஸோ 6th கொஸ்டினோட 2வது டேர்ம்ஸையும் நம்ம ப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டோம். தேர்ட் ஒன்று வெரிஃபை பண்ணலாமா? ஸோ தேர்டு நம்ம எதை வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா A union B cross C equals A cross C union B cross C பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எதை பண்ண போகிறோன்றது கிளியராக எழுதணும். நம்ம வந்து தேர்ட் ஒனுக்கு பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? வெரிஃபை
A union B cross C equals A cross C union B cross C. ஓகேவா? ஸோ இதான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குமே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் A யூனியன் B கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் க்ராஸ் பண்ணணும். பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் A யூனியன் B. ஸோ A யூனியன் B யார்? 0. ஏல என்னென்ன இருக்குது? 0 1 1. Bயில் 2 3 and 4. ஓகேவா? ஸோ இப்போ என்ன எழுத போகிறோம்னா A யூனியன் B cross C. ஸோ அப்போது இங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் C கூட க்ராஸ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் யார்? 0. Cயில் யார் யார் இருக்கா? 3 and 5. 0, 3, 0, 5. நெக்ஸ்ட் யார்? 1. 1, 3, 1, 5. அண்ட் நெக்ஸ்ட்டு 2. 2, 3 and 2, 5. and 3, 3, 3, 5. 4, 5 and 4, 3. ஸோ அவ்வளோதான், எல்லாரும் எழுதியாச்சு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா என்னோட ஈக்குவேஷன் 1. ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு A cross B யூனியன் B cross Cயை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு A cross A கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் B cross A கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் A cross C கொஞ்சம் கீழே எழுதிக்கலாம். A cross C. ஸோ ஏல யார் யார் இருக்கா? 0 and 1. Cயில் 3 and 5. ஸோ 0, 3, 0, 5 முடிஞ்சு. நெக்ஸ்ட் எலமெண்ட் யார்? 1. சியோட கம்பைன் பண்ணால் 1 cross 3 and 1 cross 5. ஓகே, முடிஞ்சு. ஸோ அடுத்து B cross C. ஸோ Bயில் யார் யார் இருக்கா? 2, 3 and 4. ஸோ இதை C கூட கம்பைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் யார்? 2. 2வை Cயில் இருக்க 3 and 5 கூட கம்பைன் பண்ணோம். 2 cross 3 and 2 cross 5. சாரி, 2, 3 and 2, 5. அண்ட் செகண்ட் எலமெண்ட் யார்? Bயில் 3. ஸோ 3, 3 and 3, 5. தேர்ட் எலமெண்ட் 4. ஸோ 4, 3 and 4, 5. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா A cross Cயும் கண்டுபிடிச்சாச்சு, B cross Cயும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ரெண்டும் என்ன பண்ணணும்? யூனியன் பண்ணணும். எழுதலாமா? A cross C யூனியன் B cross C ஈக்குவல்ஸ். ஸோ ஏல உள்ள ஒவ்வொரு A cross Cயில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் எழுதிடலாம். 0, 3, 0, 5, 1, 3 and 1, 5. அதுக்கப்புறம் 2, 3, 2, 5, 3, 3 and 3, 5. Finally 4, 3 and 4, 5. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ நான் இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம்? வழக்கம் போல் சூப்பராக கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0, 3, 0, 3, 0, 5, 0, 5, 1, 3, 1, 3, 1, 5, 1, 5, 2, 3, 2, 3, 2, 5, 2, 5, 3, 3, 3, 3, 3, 5, 3, 5, 4, 5, 4, 5, 4, 3, 4, 3. ஸோ இப்போது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணதில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டு பேரோட ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் அப்படி சொல்லி தெரிஞ்சிச்சு. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனோட ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம்? டைரெக்டாக எல்ஹெச்எஸும் ஈக்குவல் அப்படி சொல்லி சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு பேரோட எல்ஹெச்எஸ் யார் யார்? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட எல்ஹெச்எஸ் என்ன? A யூனியன் B cross C. அது எதுக்கு ஈக்குவல்? செகண்ட் ஈக்குவேஷனோட எல்ஹெச்எஸ். அது என்ன? A cross C யூனியன் B cross C. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? கொஸ்டினில் போய் பார்த்துலாமா? ஸோ A யூனியன் B cross C ஈக்குவல்ஸ்
A cross C union B cross C. ஸோ நம்ம அதை தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபைனலாக என்ன எழுதிடலாம்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படி சொல்லி எழுதிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட என்ன சம் அப்படின்னா 6th சம் முடிஞ்சு. 7th சம்முக்கு போயிடலாமா? ஸோ இதுதான் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க கடைசி சம் 7th சம். ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்யூஷன் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? செட் ஏ கொடுத்துருக்காங்க, செட் பி கொடுத்துருக்காங்க, செட் சி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு 2 டேர்ம்ஸை வெரிஃபை பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இந்த செட் ஏ பிசி இது எல்லாத்தையும் வேர்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. முதல்ல இவங்க எல்லாத்தையும் நார்மலாக செட் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதலாம். ஓகேவா? ஸோ ஏன்னு ஒரு செட் இருக்குது. அவங்க என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க? தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ஸோ 8க்கு கீழே உள்ள எல்லா நம்பர்ஸும். ஸோ 1 2 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அதனால் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 4 5 6 and 7 முடிஞ்சா? அதுக்கப்புறம் பி the set of all prime numbers less than 8. So 2 3 5 7 முடிஞ்சா? அதுக்கப்புறம் C is a set of even prime numbers. ஸோ ஈவன் ப்ரைம்னாலே அது 2 மட்டும்தான். ஈவனாகவும் இருந்து ப்ரைமாகவும் இருக்கணும்னா 2 மட்டும்தான். ஸோ 2 தவிர உள்ள மற்ற எல்லா நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸுமே 2ஓட மல்டிபிள் தான். ஸோ ஈவன் ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது 2 மட்டும்தான். ஸோ இப்போ இந்த செம்ம பார்த்துடலாமா? ஸோ இதில் வந்து 2 திங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல முடிச்சுட்டு செகண்ட்க்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெரிஃபை என்ன கொடுத்துருக்காங்க? A intersection B cross C equals A cross C intersection B cross C. ஓகேவா? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு கால்குலேட் பண்ணி முடிக்கிறோம். அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரெண்டோட ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ஏ யூனியன் பி முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ சாரி ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏலையும் பிலையும் இன்டர்செக்ஷனாக காமனாக உள்ள டேர்ம்ஸ் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது? 2 3 5 7. ஸோ 2 3 5 7. ஸோ அவ்வளோதான். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சியை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் சி கூட கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். சியில் யார் இருக்கா? 2ன்ற ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ 2ஓட ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2. ஸோ 2 2, செகண்ட் எலமெண்ட் 3 3 2, தேர்ட் எலமெண்ட் 5 5 2, ஃபோர்த் எலமெண்ட் 7 7 2. ஓகேவா? ஸோ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிச்சு. நான் இதை வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். இப்போ கடகடன் ரைட் ஹேண்ட் சைடுக்கு போயிடலாம். ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சியை முடிச்சுட்டு அப்புறம் பி கிராஸ் சியை கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டில் உள்ள காமன் டேர்ம்ஸை எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் சி ஈக்குவல்ஸ் ஏல என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. சியில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் 2 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து சியில் உள்ள எலமெண்ட்ஸ் கூட கம்பைன் பண்ண போகிறோம். ஏல 1 தான் இருக்குது. ஸோ 1 சியில் இருக்கிறது 2. ஸோ 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. அவ்வளோதானா? அவ்வளோதான். அடுத்து பி கிராஸ் சி. ஸோ பியில் யார் யார் இருக்கா? 2 3 5 7. சியில் 2. ஸோ இவங்களோட ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் இவங்க கூட கம்பைன் பண்ணலாம். ஸோ 2 2 3 2 5 2 and 7 2. ஸோ இதுதான் யார் அப்படின்னா பி கிராஸ் சி. ஸோ இப்போது நம்ம ரெண்டு பேரையும் இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? அப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்க டேர்ம்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ 1 2 இல்லை, 2 2 3 2. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இது ரெண்டுலேயும் காமனாக இருக்காங்க. ஸோ எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 2 2 3 2. நெக்ஸ்ட்டு ஸோ 4 2 இல்லை, 5 2 இருக்குது. இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே 5 2 இருக்குது. ஸோ அதை வந்து எழுதிக்கலாம். அண்ட்
6,2 இல்லை, ஆனால் 7,2 ரெண்டு பேர்ட்டையும் இருக்குது. ஸோ டேரெக்டாக எழுதிக்கலாம் 7,2. ஸோ நான் இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வந்து நேம் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி எழுத போகிறோம். ஸோ கம்பேர் 1 and 2. ஓகேவா? ஸோ இவங்களோட ரைட் ஹேண்ட் சைடை முதல்ல கம்பேர் பண்ணுவோம். ரெண்டு பேர்லேயும் 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2,2 ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்குது. செகண்ட் எலிமெண்ட் 3,2 ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்குது. தேர்ட் எலிமெண்ட் 5,2 அண்ட் ஃபோர்த் 7,2. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸுமே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இது ரெண்டுமே ரெண்டு செட்லேயுமே இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டை வச்சு என்ன பண்ணிடலான்னா, இவங்க ரெண்டு பேரோட ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஒரு ரெண்டு ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா அது அவங்க ரெண்டு பேரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம இதை கடகடன்னு எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் இருக்கா, A intersection B cross C. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் A cross C intersection B cross C. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், அப்படியே கொஞ்சம் மேலே போய் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படி சொல்லி எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இந்த சம் முடிஞ்சு. நம்ம ரெண்டு திங்கை வெரிஃபை பண்ணோம். நம்ம ரெண்டையுமே வெரிஃபை பண்ணியாச்சு. ஆனால் பாருங்கள், ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளது தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இன்னொரு செட் இருக்குது, அதை பண்ணலாமா? ஓகே. ஸோ நான் வந்து எழுதிருக்கிறேன் எதை நான் வெரிஃபை பண்ணணுன்னு. வெரிஃபை A cross B minus C equals A cross B minus A cross C. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்குமே அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டோட ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கலாம். ஸோ இதில் A cross B minus C. ஸோ ஃபஸ்ட்டு B minus Cயை கண்டுபிடிக்கலாம். ஸோ B இந்த செட் யார், 2 3 5 7. ஸோ இதுலேருந்து C இந்த செட்டை சப்ராக்ட் பண்ண போகிறோம். அது என்ன, 2. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், B minus C ஈக்குவல்ஸ் 2 மட்டும் போயிடும். பியில் உள்ள மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் 3 5 7. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், A cross B minus C. ஸோ ஏல என்னென்ன எலமெண்ட் இருக்காங்க, 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் B minus C கூட க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1. பியில் யார் யார் இருக்கா, 3 5 7. 1, 3, 1, 5 and 1, 7. செகண்ட் எலமெண்ட் யார், 2, 3, 2, 5, 2, 7. And third element 3, 3, 3, 5 and 3, 7. Fourth element 3, 4, sorry. So 3, 3, 5, 7 எழுதியாச்சு. அடுத்த எலமெண்ட் 4. ஸோ 4, 3, 4, 5. ஸோ இடம் இல்லை, அதனால் கீழே எழுதிக்கிறேன். ஸோ 4, 7. அகெயின் 5, 3, 5, 5, 5, 7. Again 6, 3, 6, 5, 6, 7. And the final element 7, 3, 7, 5 and 7, 7. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த டேமை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இதை நான் என்ன நேம் பண்ணிக்கிறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு நேம் பண்ணிக்கிறேன். ஃபைனா? ஸோ இப்போது ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன, A cross B minus A cross C. ஸோ இதுக்கு முதல்ல A cross Bயையும் அதுக்கப்புறம் A cross Cயையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் A cross B. ஏல யார் யாரெல்லாம் இருக்கா, 1 2 3 4 5 7 வரைக்கும் இருக்குது, 6 7. பியில் 2 3 5 7. ஸோ A cross Bனா எப்படி வரும்,
ஸோ 1 கமா பியில் யார் யார் இருக்கா 2 3 5 7 1 கமா 2 1 கமா 3 1 கமா 5 அண்ட் 1 கமா 7 முடிஞ்சா. அகெயின் 2 2 கமா 3 2 கமா 5 2 கமா 7 அண்ட் 2 கமா 2 அதை விட்டுட்டோம் இல்லையா. ஓகே அண்ட் 3 3 கமா 2 3 கமா 3 3 கமா 5 அண்ட் 3 கமா 7. ஸோ இப்போ 4 4 கமா 2 4 கமா 3 4 கமா 5 4 கமா 7 and again 5 comma 2 5 comma 3 5 comma 5 5 comma 7 okay va 6 comma 2 6 comma 3 6 comma 5 6 comma 7 so remaining one da 7 comma 2 7 comma 3 7 comma 5 and 7 comma 7 that's it. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா A cross B. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross C. ஸோ ஏல யார் யாரெல்லாம் இருந்தா 1லேருந்து 7 வரைக்கும் நம்பர்ஸ் இருந்தாங்க. சியில் 2 மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ 1 கமா 2 2 கமா 2 3 கமா 2 4 கமா 2 5 கமா 2 6 கமா 2 7 கமா 2. ஸோ இதுதான் யார் அப்படின்னா A cross C. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross B மைனஸ் A cross C. ஓகேவா. ஸோ இதான் கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ இப்போது இதில் என்ன அப்படின்னா A cross B A cross C ரெண்டு இருக்கு. ஸோ இப்போ A cross Bலேருந்து தான் A cross Bலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா A cross Cயை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த A cross B இருக்குல்லையா கம்ப்ளீட்டிங். ஸோ இதில் B cross A cross C யார் யாரெல்லாம் இங்கே இருக்காங்களோ அவங்களெலாம் விட்டுட்டு மற்ற டேர்ம்ஸை எழுத போகிறோம். பண்ணலாமா? ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் 1 cross 2 இதில் வந்து 1 கமா 2 இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ வந்து கேன்சல் பண்ணிடலாம். அகெயின் 2 கமா 2 இருக்குது. ஸோ 2 கமா 2 2 கமா 2 கேன்சல் அண்ட் 3 கமா 2 இருக்குது கேன்சல் ஆகிடும். 4 கமா 2 கேன்சல் ஆகிடும். 5 கமா 2 கேன்சல் ஆகிடும். 6 கமா 2 கேன்சல் ஆகிடும். 7 கமா 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போது A cross Bயில் இருக்க ரிமைனிங் டேர்ம்ஸை எடுத்து எழுத போகிறோம். எழுதலாமா? ஸோ யார் யார் இருக்கா 1 கமா 3 1 comma 5 1 comma 7 again 2 comma 3 2 comma 5 2 comma 7 and 3 comma 3 3 comma 5 3 comma 7 4 comma 3 4 comma 5 4 comma 7 5 comma 3 5 5 comma 5 5 comma 7 and 6 comma 3 6 comma 5 6 comma 7 7 comma 3 7 comma 5 and 7 comma 7. ஸோ இவங்க தான் யார் அப்படின்னா A cross Bயில் மிச்சம் இருந்தாங்க. ஸோ இவங்களை வந்து நான் ஈக்குவேஷன் 2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 2 கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் ஈக்குவேஷன் 1 and 2. ஓகேவா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1 2 எடுத்து எழுதிக்கலாம். ஓகே ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 ஈக்குவேஷனும் எடுத்துருக்கோம். இதை ஒன்றுனா கம்பேர் பண்ணலாமா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் கம்பேர் பண்ணலாம். ஸோ 1 கமா 3 1 கமா 5 1 கமா 7 இங்கேயும் 1 கமா 3 1 கமா 5 1 கமா 7. அடுத்த 3 டேர்ம்ஸ் 2 கமா 3 2 கமா 5 2 கமா 7 2 கமா 3 2 கமா 5 2 கமா 7
3, 3, 5, 3, 7, 3, 3, 5, 3, 7. ஸோ இந்த 9 டேர்ம்ஸும் அதே தான். ஸோ அடுத்து 4, 3, 4, 5, 4, 7. இங்கேயும் 4, 3, 4, 5, 4, 7. அடுத்து 3 டேர்மாக கம்பேர் பண்ணலாமா? 5, 3, 5, 5, 5, 7. 5, 3, 5, 5, 5, 7. So again 6, 3, 6, 5, 6, 7. 6, 3, 6, 5, 6, 7. 7, 3, 7, 5, 7, 7. 7, 3, 7, 5, 7, 7. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவேஷனில் உள்ள ரைட் ஹேண்ட் சைடுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுறப்போ அவங்க 2 பேரோட ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லிடலாம்னா அவங்க 2 பேரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படி சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லிடலாம்னா இது 2லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துட்டோம் ஈக்குவல். இது 2ஓட ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது 2ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ எழுதிடலாமா? A cross B minus C equals A cross B minus A cross C. ஸோ நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ணோம். நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படி சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்ம எக்ஸசைஸ் 1.1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் அப் டு எக்ஸசைஸ் 1.2 கடைசி சம் வரைக்கும் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ், பாய்.